அல்லேலூயா சொல்லுவோம். நல்ல கைகளை அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நல்ல கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்றைக்கும் ஒரு நல்ல கர்த்தருடைய வார்த்தையை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். நமக்கு இந்த மாதத்தில் தேவன் கொடுத்த இந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவர் அந்த வார்த்தையை மையமாக கொண்டு நாம் இந்த நாளிலும் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். 2 ராஜாக்கள் சூத்திரம் 19ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் 30ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வாசிங்க. யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். எல்லாரும் சேர்ந்து ஒரு தடவை வாசிச்சிடலாமா? வாசிக்கலாமா? யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை. ஆமென். இந்த பகுதி வேதத்தில் 2 ராஜாக்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாயா 37ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஸ்தோத்திரம். நான் இதனுடைய பின்னணியை இங்கே நான் சொல்லி அடுத்த வார்த்தைக்குள்ள கடந்து போக விரும்புகிறேன். நீங்க எல்லாம் உற்சாகமா இருக்கிறீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எசேக்கியா ராஜாவினுடைய காலத்தில் இந்த கர்த்தருடைய வார்த்தை அல்லது ஒரு வாக்கு தத்தம் இங்கே சொல்லப்பட்டதை நாம் பார்க்கிறோம். இந்த எசேக்கியா ராஜாவினுடைய காலம் வேதத்தில் பார்க்கும்போது அது ஒரு எழுப்புதலின் காலமாய் இருந்தது. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லணும். ஆமென். அல்லேலூயா. அந்த எசேக்கியாவின் காலம் எப்படி இருந்துச்சு? எழுப்புதலின் காலம். கர்த்தர் நல்லவர். இப்பெல்லாம் நம்ம கடைசி காலத்துல ஒரு எழுப்புதல் வரப்போகிறது. அந்த எழுப்புதலுக்காகத்தான் கர்த்தர் உங்களை என்னையும் ஆயத்தப்படுத்தி கொண்டே வருகிறார். அப்படியானா வேதத்துல இருந்த எழுப்புதல்களை எல்லாம் நம்ம என்ன செய்யணும்? தியானித்து கொண்டே இருக்கணும். கர்த்தர் நல்லவர். இப்போ இந்த எசேக்கியாவினுடைய காலத்தை பார்க்கிற போது இது ஒரு எழுப்புதலின் காலமாய் இருந்தது. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். எப்படி எழுப்புதலாய் இருந்தது என்பதை நான் உங்களுக்கு வேகமாக சுட்டி காட்டி நான் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள கடந்து போக விரும்புகிறேன். கர்த்தர் நல்லவர். வாசிக்கலாம். 2 நாளாகமம். எழுப்புதல் எப்படி அந்த அவருடைய காலத்தில் வந்தது? 2 நாளாகமம் 29ஆம் அதிகாரம். 2 நாளாகமம் பகுதி அப்படியே எடுத்துக்கோங்க. 567 77 பாருங்க. 29ஆம் அதிகாரத்துல நான் சில வசனங்களை முதல்ல 1 2 3 வசனங்களை வாசிங்க. எசேக்கியா 25ஆம் வயதில் ராஜாவாகி 29 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். சகரியாவின் குமாரத்தியாகிய அவனுடைய தாயின் பேர் அபியாள். அதுக்கப்புறம் அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். நல்ல கவனிங்க. இப்ப எழுப்புதல் எங்க இருந்து தொடங்குதுன்னு பாருங்க. இப்ப எசேக்கியா ராஜாவுக்கு அவர் ராஜாவாகும் போது வயது என்ன? பைபிளை கருத்தா வாசிக்கிறீங்களா? 25வது வயதுல ராஜா. ஆமென். எத்தனை வருஷம் அரசாண்டாரா? 29 வருஷம். அப்ப எத்தனை வயசு? 54 வயசு வரைக்கும் அவர் யூதாவின் மேல ராஜாவாக இருந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, அவரை குறித்து சாட்சி சொல்லப்படுகிறது அடுத்த வசனத்துல. அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு, அப்படின்னா அவனுடைய வாழ்க்கை ஒரு நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையா இருந்திருக்கிறது. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஒரு நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையா இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா பாருங்க. அவங்க அப்பாவினுடைய காலம் அப்படி இல்லை. அவ அப்பா யாரு அப்படின்னா பாத்தீங்கன்னா ஆகாஸ். அவ அப்பா பேர் என்ன பேரு? ஆகாஸ். அல்லேலூயா. அந்த ஆகாசினுடைய வாழ்க்கை அப்படி இல்லை. ஏன்னா ஆகாஸ் கர்த்தரின் பார்வைக்கு அவன் பொல்லா பேச்சதான். 28:1 வாசிங்க. ஆகாஸ் ராஜாவாகிற போது
20 வயதுல அவ அப்பா ராஜாவாயிட்டாரு. 16 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். ஆனாலும் அவன் தன் தகப்பனாகிய தாவீதை போல் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை, அப்ப அவ அப்பாவினுடைய வாழ்க்கை ஆண்டவருடைய பார்வைக்கு பிரியமான வாழ்க்கை அல்ல. அப்போ நல்லா கவனிங்க, இதெல்லாம் ரொம்ப நல்லா கவனிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவ அப்பா சரியான ஒரு வாழ்க்கை வாழல. பாருங்க, விக்கிரகங்களின் வழியில, பாகால்களின் வழியில அந்த ஆகாஷ் ராஜா வாழ்ந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அவருக்கு என்னென்ன தெய்வம் எல்லாம், என்னென்ன அந்த சுத்தி உள்ள ஜாதிகள் எல்லாம் என்னென்ன தெய்வங்களை கும்பிட்டாங்களோ அத்தனை தெய்வங்களுக்கும் ஒரு கோயிலையும் ஒரு மேடையையும் கட்டி வச்சுட்டான் ஆகாஷ். அவ அப்பாவை பார்த்தீங்களா, அவ்வளவு விக்கிரக ஆராதனை செய்கிறவனாய் இருந்தார். அல்லேலூயா. பாருங்க 25ஆம் வசனத்தை வாசிங்க. அந்நிய தெய்வங்களுக்கு தூபம் காட்டும்படிக்கு யூதாவின் ஒவ்வொரு பட்டணத்திலும் மேடைகளை உண்டு பண்ணி தன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருக்கு, பாத்தீங்களா அவன் வழி எப்படி இருந்திருக்கு பாத்தீங்களா, ஒவ்வொரு பட்டணத்திலையும் என்ன செஞ்சுட்டான், ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு கோயிலை கட்டிட்டான் அந்நிய தெய்வங்களுக்கு. அப்போ அப்படிப்பட்ட தகப்பனுக்கு பிறந்த ஒரு எசேக்கியா ராஜா. அல்லேலூயா சொல்லுங்க. அந்த எசேக்கியா ராஜா பாருங்க, இப்போ அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, டோட்டல் டிஃபரெண்டா இருக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. டோட்டல் டிஃபரெண்டா இருக்கு. இவனை பாருங்க, இவன் 25 வயசுல தான் இவன் அரசாளுகிறான். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்சம் டேலி பண்ணி பார்த்தா கொஞ்சம் இடிக்குது சில விஷயங்கள் எல்லாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி இருக்கட்டும், அந்த டேலிக்குள்ள உள்ள போக வேண்டாம். நீங்களா யோசிச்சு முடிந்தா நீங்க தியானிச்சுக்கோங்க. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் பாருங்க, எசேக்கியா ராஜாவை பத்தி சொல்றது, அவன் தாவீது செய்தபடி எல்லாம் செய்தான். அப்படின்னா ஒருத்தர் ராஜாவா ஆன பிறகு அவன் செஞ்ச முதல் வேலை என்ன? 1ஆம் வருஷம் 1ஆம் மாதம் கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை. அப்போ ஆகாஷ் ராஜாவினுடைய காலத்துல எப்படி இருந்துச்சு, அந்நிய தெய்வங்களுக்கு மேடைகளை உண்டு பண்ணினா, ஆனா கர்த்தருடைய ஆலயம் பூட்டப்பட்டு விட்டது. எழுப்புதல் அப்படின்னு சொல்றது என்ன தெரியுமா, எல்லாம் கர்த்தருடைய ஆலயங்கள் எல்லாம் திறக்கப்படணும். ஆமென். நான் ரெண்டு விதமான ஆலயங்களை எப்போதும் மனசுல வைக்கணும். ஒன்னு, நம்ம உலக பிரகாரமாய் நம்ம இந்த கட்டடங்கள், இந்த ஆலயங்களை சொல்லலாம். இன்னொன்னு சரீரமாகிய ஆலயம். எப்போ நம்முடைய இருதயம் திறக்கப்பட்ட இருதயமா இருக்கணும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ முதலாவது ஃபர்ஸ்ட் நம்ம நாட்டில், தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆன பிறகு கையெழுத்து போடுவாங்க பாருங்க. கையெழுத்து 10 கிலோ அரிசி இலவசம், அப்படித்தானே? ஒரு மிக்சி கிரைண்டர் அப்படின்னு கையெழுத்து போடுவாங்க பாத்தீங்களா? அத மாதிரி எசேக்கியா கையெழுத்து எதுக்கு தான் போட்டிருக்காரு, ஆலயத்தை முதல்ல திறக்கணும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ரெண்டாவது, ஆலயத்தை என்ன பார்க்கணும் அப்படின்னா, இதுவரைக்கும் கவனிப்பாரற்று கிடந்த ஆலயம், இதுவரைக்கும் ஆலயம் எப்படி கடந்திருக்குது, கவனிப்பாரற்று ஒரு சீரமைப்பும் செய்யப்படாமல் எல்லாம் பழுதாகி இருந்திருக்கிறது. இப்போ அந்த ஆலயத்தை ஃபர்ஸ்ட் செஞ்ச வேலை என்ன, அவன் பழுது பார்த்தான். அல்லேலூயா சொல்லுங்க. நான் பழுது பார்க்கணும்னு சொல்லும் போதே நீங்க 2 ஆலயத்தையும் மனசுல வச்சே சொல்லணும். அவன் கட்டடத்தையும் பழுது பார்க்கறது இல்ல, இருதயத்தையும் பழுது பார்க்கணும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் அப்படியே வேகமா நான் சொல்லி போகிறேன். கர்த்தர் நல்லவர். அப்போ இது வந்துச்சு. ஆலயத்தை முதல்ல என்ன பண்ணுனா, அவன் பரிசுத்தப்படுத்த ஆரம்பித்தான். அல்லேலூயா. 5ஆம் வசனத்தை வாசிங்க. லேவியரேனா கர்த்தருடைய ஆலயத்துல வேலை செய்கிறவர்கள், உங்களை முதலாவது பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு இவர் ராஜாவா இருக்கிறதுனால, இவர் ராஜாவா இருந்தாலும் இந்த ஆலயத்தின் வேலையை செய்யறதுக்கு யார் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவங்களை கூப்பிட்டு தான் சொல்றான். நீங்க நல்லா கவனிக்கணும். இதெல்லாம் ஆலயத்து இவன் எதனாலும் ஆர்டர் போடலாம், எதனாலும் இவனே செய்யலாம், எசேக்கியாவே செய்யலாம். ஆனா கர்த்தருடைய ஆலயத்தினுடைய வேலையை மட்டும் அதற்கென்று நியமிக்கப்பட்ட லேவியர்கள் தான் செய்யணும். முதலாவது கூப்பிட்டு சொல்றான், லேவியரே எல்லாரும் வாங்க, ஆசாரியர்களே எல்லாரும் வாங்க, நீங்க எல்லாரும் வந்து முதலாவது உங்களை பரிசுத்தம் பண்ணுங்க, இரண்டாவது கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள போய் அங்க இருக்கிற அசுத்தங்கள் எல்லாம் எடுத்து வெளியே கொண்டு போங்க. அல்லேலூயா சொல்லுங்க.
என்னைக்கு ராஜா ராஜாவா தான் இருக்கணும், ஆசாரியன் ஆசாரியனா தான் இருக்கணும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். அந்த நாட்கள்ல அப்படிதான் இருந்திருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாரும் ஆமேன் அதை விட்டு மிஞ்சி என்ன செய்யல, போகல. ஆமா, எசேக்கியா பாருங்க, ரொம்ப அப்ப ஒழுங்கும் கரமுமா சகலமும் கர்த்தருடைய சித்தத்தின்படி கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிறான் அந்த எசேக்கியா. ஆமேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆமேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன். ஸ்தோத்திரம். பாருங்க, இரண்டாவது அவன் என்ன செஞ்சான்? நான் ஒவ்வொரு வசனங்களை மட்டும் காட்டி கொடுத்து நான் கடந்து போங்க. வசனம் 16 17 வாசிங்க. உட்புறத்திலே பிரவேசித்து நல்லா பாத்தீங்களா, சகல அசுத்தங்களையும் வெளியே கொண்டு வந்தார்கள். சகல அசுத்தங்களையும் ஆலயத்துக்குள்ள என்ன இருந்திருக்குது பாருங்க. தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் ஆலயத்துக்குள்ள என்ன செஞ்சிருக்குது, இருந்திருக்குது. இதெல்லாம் வெளியே கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்து கீதரோன் ஆற்றுக்கு கொண்டு போனார்கள். அல்லேலூயா. ஆமா, கீதரோன் ஆற்றுக்கு கொண்டு போயிட்டாங்களா? அப்படின்னா அவ்வளவுக்குள்ள அங்க தட்டுமுட்டுகள் பனிமுட்டுகள் ஏதோ ஆண்டவருக்கு பிரியமில்லாத சில காரியங்கள் எல்லாம் எங்க உள்ள வந்துட்டு. நான் ரெண்டையும் சொல்றேன், கட்டடத்துக்குள்ளேயும் வந்துட்டு நமக்குள்ளேயும் வந்துட்டு. நீங்க அது எப்பவும் அது நீங்க அப்படியே வச்சுட்டே வரணும். ஆமேன். அப்ப நமக்குள்ளேயும் நிறைய வேண்டாதது என்ன செஞ்சிடக்கூடாது, உள்ள வந்துடக்கூடாது. ஆமேன். இப்ப எல்லாரையும் பாருங்க எடுத்து வெளியே கொண்டு கீதரோன் ஆற்றுக்கு கொண்டு போனார்கள். அடுத்த வசனம். அன்னைக்கு பாருங்க, ஆலயத்தை திறந்த அன்னைக்கே பரிசுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க. அன்னைக்கு பரிசுத்தம் பண்ண ஆரம்பிச்சு 8ஆம் தேதி கர்த்தருடைய மண்டபத்தில் பிரவேசித்து 8 நாளில் பரிசுத்தம் பண்ணி 1ஆம் மாதம் 16ஆம் தேதியில அப்ப சுத்திகரிப்பு வேலை மட்டும் 16 நாள் நடந்திருக்கு. 8 கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். ஆலயத்தை திறந்து பழுது பார்க்க ஆரம்பிச்ச உடனே இப்ப சுத்திகரிக்காங்க. ஒரு நாள் 2 நாள்ல என்ன செய்ய மாட்டாங்க, சுத்திகரிப்பு முடிய மாட்டாங்க. முதல் 8 நாள் ஆலயத்தை சுத்தம் பண்ணி பார்த்தாங்க. அடுத்த 8 நாளைக்கு மண்டபத்தை சுத்தப்படுத்துறாங்க. 16 நாள் என்ன பண்றாங்க, சுத்தம் பண்ணுகிறார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. எழுப்புதல்னா முதல்ல ஆலயம் சுத்திகரிக்கப்படணும். அல்லேலூயா. சபை சுத்திகரிக்கப்படணும். சபையில உலகம் வந்துவிடக்கூடாது, உலகத்தின் காரியங்கள் வந்துவிடக்கூடாது, மனிதனுடைய தலையீடு வந்துவிடக்கூடாது, துரைத்தனங்கள் வந்துவிடக்கூடாது, அந்நிய அக்கினிகள் உள்ள வந்துடக்கூடாது. அந்நிய அக்கினிலாம் என்ன செஞ்சிருது, உள்ள வந்துருது. தோத்திரம். அவங்க ஆலயத்துல பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம் தான் என்ன செய்யணும், ஆளுகை செய்யணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இது எல்லாம் அவர்கள் சுத்திகரிக்கிறார்கள். நான் சொல்றேன், இன்னைக்கு இருக்கிற சபைகள் எல்லாம் எழுப்புதல் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா சபையில ஒரு பெரிய சுத்திகரிப்பு வரும். ஆமென். நடையில வரும், உடையில வரும், வார்த்தையில வரும், கிரியையில வரும், டோட்டலா மாறும். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, எழுப்புதல் வந்தா ஆலயம் நல்ல சுத்தமா இனிமேதான் ஆகப்போகுது. அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் போக வேண்டியதெல்லாம் தன்னால போயிடும் வெளியே. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். பாருங்க, அப்போ முதலாவது ஆலயம் புதுப்பிக்கப்பட்டது. முதலாவது ஆலயம் என்ன செய்யப்பட்டுச்சு, புதுப்பிக்கப்பட்டது. பூட்டப்பட்ட கதவுகள் திறக்கப்பட்டது. நம்பர் 1. நம்பர் 2, சகல அசுத்தங்களும் நீங்கி சுத்திகரிக்கப்பட்டுச்சு. நம்பர் 2. நம்பர் 3 பாருங்க, வசனம் 20 21. காலமே எழுந்திருந்து நகரத்தின் பிரபுக்களை கூட்டி கொண்டு வந்து காலையிலேயே இப்ப எசேக்கியா ஆலயத்துக்கு என்ன செய்றான், எழுப்புதல் வந்தா அதிகாலை ஜெபம் நடக்கும். நான் ரெண்டுக்கும் சொல்றேன். ஒன்னு கர்த்தருடைய ஆலயத்துக்கும் சொல்றேன், நம்ம ஆலயத்துக்கும் சொல்றேன். அதிகாலை ஜெபம் இருக்கா, வந்தாதான் எழுப்புதல். காலமே எழுந்து அவன் எங்க போனா எழுப்புதல் வருது பாருங்க எப்படி. அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் காலையிலேயே எழுந்து ஜெபிக்கிறவர்கள் இருக்கிறீர்கள்? எத்தனை பேர் காலையில அதிகாலை ஜெபத்துக்கு வர போறீங்க? அப்ப கண்டுபிடிச்சிடலாம் எங்க எழுப்புதல் வந்துட்டுன்னு.
இன்னும் அதிகாலையில சபை பூட்டிக்கிட்டு இருக்குன்னா, இன்னும் அதிகாலையில எந்திரிச்சு நம்ம வீட்டில் ஜெப சத்தம் கேட்கல, துதி சத்தம் கேட்கலன்னா, இன்னும் நம்ம ஆலயம் என்ன செய்யப்படல, இருதயமாகி ஆலயம் என்ன செய்யப்படல, திறக்கப்படல. அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்த வசனம் கூட வாசிங்க. ம் 7 காளைகள், 7 ஆட்டுக்கடாக்கள், 7 ஆட்டுக்குட்டிகளையும் 7 வெள்ளாட்டுக்கடாக்களையும் பாவ நிவாரண பலியாக கொண்டு வந்தார்கள். அவைகளை பலிபீடத்தின் மேல் பலியிடுங்கள் என்று அவன் ஆசாரியனாகிய ஆரோனின் புத்திரருக்கு காலையிலேயே பலி செலுத்துங்கள். காலையில என்ன செலுத்துங்க, பலி செலுத்துங்க. யோபு தன் குமாரருக்காக ஒவ்வொருவருடைய லக்கத்தின்படி என்ன பண்ணனா, பலி செலுத்தினான். அல்லேலூயா சொல்லுங்க. ஒவ்வொரு லக்கத்திலும் எத்தனை, அவனுக்கு மொத்தம் எத்தனை பிள்ளைகள், 10 பிள்ளைகளுக்கும் 10 பலியை டெய்லி செலுத்தினானாம் ஒவ்வொரு நாள் காலையில். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நீங்க அப்போ ஒவ்வொரு நாளும் உங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க, உங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க, டெய்லி காலையில் என்ன செய்யணும், அவங்களுக்கு பலி செலுத்தணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு ஸ்தோத்திரத்தில் முடிச்சிடக்கூடாது. சிறு பிள்ளைகள்னா சிறு பிள்ளைகளுக்கு ஏற்ற அளவுல ஜெபம் தேவை. வாலிப பிள்ளைகள்னா வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற அளவுல ஜெபம் தேவை. அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு பிசினஸ் பண்ற கணவரா இருந்தா அந்த மனைவி கணவர் 2 பேரும் சேர்ந்து அந்த பிசினஸுக்கான அந்த ஊழியத்துக்கான ஜெபம் தேவை, பலி தேவை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா ஆமென். அப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தருக்கும், எங்களுக்கு எடுத்துக்கோங்க, ஊழிய பொறுப்புகள் இருக்கு. இந்த ஊழிய பொறுப்புகளுக்கு ஏற்ற பலிகளை நாங்க என்ன செய்யணும், செலுத்தணும். அப்ப தினமும் ஒவ்வொரு நாளும் இது அன்றாட பலி. தம்பிமார் என்னதுடா, அன்றாட பலி. நீங்க டெய்லி எந்திரிச்சு உங்களுக்கெல்லாம் இப்ப நீங்க செலுத்த வேண்டிய பலி என்னது, என்ன பலிடா செலுத்தணும் எல்லாரும் சொல்லுங்க. காலையில நீங்க என்ன பலி செலுத்தணும்? உங்களுக்கு இப்ப வேலை என்ன, உங்களுக்கு இப்ப வேலை என்ன சொல்லுங்க தம்பி? என்னடா, படிக்கிற வேலை, அப்படித்தானே? அல்லேலூயா. ஆமா, படிக்கிற வேலை. உங்களுக்கு அந்த படிப்பை குறித்து நீங்க ஒவ்வொரு நாளும் காலையில் என்ன செய்யணும், ஆண்டவரே எனக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவாதத்தை, எனக்கு கொடுக்கப்பட்ட படிப்பை நான் ஒழுங்கா படிச்சு ஆண்டவரே நான் தேரணும். ஏன்னா இந்த படிப்பு யார் கொடுத்தது? பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் கொடுத்தது. எங்க அப்பா வாங்கி கொடுத்ததுன்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. அப்போ அந்த படிப்புக்கு ஏற்றபடி ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாங்கப்பா, எனக்கு நான் மறந்துடுதேன்ப்பா, ஆண்டவரே எனக்கு இந்த சயின்ஸ் வரமாட்டேக்குப்பா, எனக்கு இந்த மேக்ஸ் வரமாட்டேக்குப்பா, ஆண்டவரே நான் நல்லா படிக்கணும்னு நினைக்கிறேன், என்னால் முடியலப்பா, நான் நல்லா படிச்சுட்டு போறேன், பேப்பர்ல கையை வச்சோன்னு மறந்துடுதுப்பா. ஜெபிக்கணுமா இல்லையா? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவாதம். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? எங்க அம்மா அப்பாவுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா, பாதுகாத்துக்கொள்ளுங்க. நல்ல அம்மா அப்பாவா கொடுத்தீங்களே சொல்லுங்க, நல்ல சபையை கொடுத்தீங்களே. ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப ஒவ்வொரு நாளும் காலையில பலி என்ன செய்யணும், செலுத்த போன. 2 சொல்றேன், இந்த ஆலயத்திலையும் சொல்றேன், இந்த ஆலயத்திலையும் சொல்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க. டெய்லி காலையில ஜெபிக்கிற தம்பி மாதிரிலாம் கை வைத்துங்க பார்ப்போம். ஒரு கையும் தூக்கலையே, எல்லாம் தூங்குதே. நம்ம இப்போ காலையிலேயே அதிகாலையிலேயே பிரியாணி எடுத்து வச்சு ஓப்பன் பண்ணால் எல்லாம் எழுந்திரிச்சிரும். சரி, ஜெபம் பண்ணணும். என்ன உங்க பலியை தேவன் எதிர்பார்ப்பார். அம்மா அப்பா ஜெபத்திலேயே வண்டி ஓட்டப்படாது, சரியா? அம்மா அப்பா இதுலயே நீங்க பாருங்க, உங்க ஃபீஸுக்கு நீங்க ஜெபம் பண்ணணும், உங்க தேவைகளுக்கு நீங்க என்ன செய்யணும், ஜெபம். அப்பா அம்மா சந்திப்பாங்க, ஆனா நீங்க ஜெபம் பண்ணணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிள்ளைகள் பாருங்க, உத்தரவாதம் எடுத்து அதெல்லாம் முழங்கால போட்டு என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும், டெய்லி பலி செலுத்தணும். ஆமென். அப்போ எழுப்புதல் அப்படின்னா நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்? அதிகாலை ஜெபம் நடக்க ஆரம்பிக்கா, அதிகாலை ஜெபத்துக்கு ஒரு கூட்டம் ஒண்ணா கூட ஆரம்பிக்கா, எழுப்புதல் வருதுன்னு அர்த்தம். புரியுதா? பாருங்க, அடுத்ததாக பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 33 34 பாருங்க. இப்ப பாருங்க, முந்தின சபையார் கொண்டு வந்த சர்வாங்க தகன பலிகளின் தொகை 70 காளைகளும் 100 ஆட்டுக்கடாக்களும் 200 ஆட்டுக்குட்டிகளுமே. இவைகளெல்லாம் கர்த்தருக்கு சர்வாங்க தகனமாயின. 600 காளைகளும் 3000 ஆடுகளும் பிரதிஷ்டையாக்கப்பட்டுச்சு. அப்ப நல்லா கவனிங்க, முதல்ல பலி செலுத்தப்பட்டுச்சு, 2வது பிரதிஷ்டை நேர்ந்து விடப்பட்டுச்சு. நல்லா கவனிங்க. முதல்ல மேல பலி. இப்ப பாருங்க, இப்ப பலி கூடுது, ஆத்துமாக்கள் கூடுகிறது, ஆத்துமாக்களுடைய பிரதிஷ்டைகள் கூடுகிறது. அல்லேலூயா சொல்லுங்க.
ஆமா பாருங்க, ஆட்டுக்கடாவெல்லாம் கொண்டு வந்து என்ன பண்ணிட்டாங்க, பிரதிஷ்டை பண்ணி விட்டாங்க. ஆமென். இந்த ஆட்டுக்கடா கர்த்தருக்கு. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த வாழைத்தாறு கர்த்தருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. உங்ககிட்ட என்னென்ன இருக்கோ அதுல எல்லாம் இப்போ சில பிரதிஷ்டைகள் என்ன செய்யணும், வரணும். அல்லேலூயா. அன்னைக்கு ஃபாஸ்டிங் பிரேயருக்கு வர்ற ஒரு அம்மா 2 முருங்கைக்காய் கொண்டு வந்துச்சு. 2 முருங்கைக்காய் கொண்டு வந்து, ஐயா எங்க முருங்கை மரத்தில் விளைஞ்ச முதல் 2 முருங்கைக்காய். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். நம்ம சபையில் சீக்கிரம் ஒரு பண்டகசாலை கட்டணும். ஆமென். அல்லேலூயா. ஒரு ஸ்டோர் ரூம் கட்டி, இது இவ்வளோ அரிசி ரூம், இது புறம் பருப்பு ரூம். ரேஷன் பருப்புலாம் கொண்டு வரப்படாதுன்னா நயம் பருப்பு தான் வரணும். அல்லேலூயா. ஆமாம், எல்லாம் நயம் பொன்னி அரிசி தான் வரணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. பிரதிஷ்டை நிறைய வரும். எழுப்புதல் வந்துட்டுனா யாருக்கிட்டையும் அது இதுன்னு நம்ம இப்போ, அதனால தான் நம்ம சபை ஆரம்பத்துல இருந்து எதையுமே சொல்றது இல்லை. உங்களுக்கு எழுப்புதல் வந்துட்டுனா, உங்க ஆவி உற்சாகம் அடைஞ்சிட்டுனா, இப்போ நீங்களே ஆட்டோமேட்டிக் என்ன கொண்டு வருவீங்க, அரிசி பை வரும். சொல்லவே மாட்டேங்க பத்தியெல்லாம். வீட்டில் நீங்கள் மட்டுமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாம்னு நினைக்கலாம். எழுப்புதல் வரணும். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, நிறைய பிரதிஷ்டை பண்ணணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமாம், உண்டியல் வைக்கணும்டா தம்பிமார், எல்லாரும் உண்டியல் வச்சுக்கணும்னு எல்லாம் உண்டியல் வச்சுக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். எல்லாம் உண்டியல் வச்சு என்ன செய்யணும், பாக்கெட் மணி டெய்லி அப்பா 20 ரூபா கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் 10 ரூபாய் செலவழிச்சிட்டு 10 ரூபாய் கொண்டு டங்குன்னு போட்டுடணும். எதில் இப்படி போடுறவங்க யாராவது இருக்கீங்களா? யாராவது இருக்கிறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். பத்தியெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு வெரி குட் லத்திகா போடுறாளாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜோஸ்னா, ஆமாம் ஜோஸ்னா ஒரு நாள் அவள் உண்டியலை கொண்டு வந்து ஒரு காணிக்கை கொடுத்தா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இனிமேல் எல்லா வீட்டில் என்ன செய்யணும், இந்த பிரதிஷ்டை வரணும். ஒரே 5 ஸ்டாரும் அப்படியே டேரி மில்க்கும் வாங்கி தின்னுக்கிட்டே அலையப்படாது. சரியா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். பிரதிஷ்டைகள். அப்ப எழுப்புதல் வந்தா என்ன வருது, பிரதிஷ்டைகள் வருகிறது. ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் 36ஆம் வசனத்தை வாசிங்க. தேவன் ஜனத்தை ஆமென். அல்லேலூயா. எசேக்கியாவும் ஜனங்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டார்கள். யோசனை, எழுப்புதல் வந்துட்டுனா சர்ச்சில் திடீர்னு ஏதாவது புது பிளான் வரும். 5 நாள் கன்வென்ஷனா மாறும். அடுத்த வருஷம் 8 நாள் கன்வென்ஷனா மாறும். யோசனை வரும். அல்லேலூயா. இனிமே இது எப்படி நடக்கும்ல நினைக்க. இப்போ நமக்கெல்லாம் இப்போ பாருங்க, எத்தனை பேர் கன்வென்ஷன்ல இங்கே இருந்து விட்டால் நலமா இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இருக்கா இல்லையா? யோசனை சடுதியா வருது. 7 நாள் உபவாச ஜெபம், 7 நாள், இதெல்லாம் யாருங்க தர்றா? யோசனை சடுதியா வரும். எழுப்புதல் வந்துட்டா சபைக்குள்ள என்ன வர ஆரம்பிச்சிடும், புதுசா ஏதாவது ஒண்ணு வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமா, நீங்க உங்க வீட்டுக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் புதுசா ஏதாவது வரணும். கர்த்தருக்காக ஏதாவது வரணும். கலர்லாம் வெள்ளையா மாறணும்னு தோணணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ எல்லாமே சில காரியங்கள் என்ன ஆக ஆரம்பிச்சிடும், யோசனை டக்குன்னு ஒரு அப்படியே வர ஆரம்பிக்கும். அல்லேலூயா. ஆமென். இப்போ மினிமம் பூரா ஒயிட் அண்ட் ஒயிட் தான் போட்டு வரணும். தம்பிமார் பூரா இப்போ ஒயிட் அண்ட் ஒயிட் தான் போட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும், மேக்சிமம் சகோதரர்கள். ஆமென். எனக்கு ரொம்ப சந்தோஷம். சில சபை நம்ம சகோதரர்களை பார்த்து எல்லாரும் கேட்குறாங்களாம், நீங்க பாஸ்டரா? எங்க சகோதரிகளை பார்த்து ஒருத்தரையும் கேட்கல. அதனால தான் அவங்க ஒருத்தரும் சொல்ல மாட்டாங்க. பாருங்க, நீங்க சொல்லுங்களேன் சந்தோஷமா. ஒரு அல்லேலூயா. சகோதரர்களை பார்த்து கேட்காங்க, நீங்க பாஸ்டரா? எவ்வளவு சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு பேர். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஏன்னா இங்க ஆளை பார்த்தா எப்படி தெரியுதுப்பா, எப்பா விட்டா இவங்க வேற மாதிரிலாம் போய்கிட்டு இருக்காங்கன்னு தோணுது. அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் யோசனை வருது திடீர்னு. போட்டும் கலர் போதும், கலர்லாம் ரொம்ப போட்டது போதும். சரி, ரொம்ப பளபளன்னு போட்டதெல்லாம் போதும். கொஞ்சம் கலரை கொஞ்சம் குறைப்போம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, கொஞ்சம் எல்லாமே யோசனை என்ன செய்துச்சு, நம்ம ஆலயத்துக்குள்ள ஒரு பரிசுத்தம் வர 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 பேச்சு குறையுது. ஆமா, முன்னால மாங்குன்னு சாப்பிட்டோம், இப்ப வேண்டாம், ஒரு லிமிட்டா போவோம். ரொம்ப சாப்பிட்டு ரொம்ப தூங்கிருந்தோம். சொல்ல மாட்டேங்களா? பாத்தீங்களா? நைட்டு வயிறு முடக்க நல்லா 2 பிரியாணியை மட்டும் காலைல எந்திக்கவும் முடியும்.
கஷ்டம், அப்படிதானே? அப்போ சாப்பாட்டை குறைப்போம், டீயை குறைப்போம். ஏன்? அப்பதான் இன்னும் கொஞ்ச நாள் உயிரோடு இருக்க முடியும், இன்னும் கொஞ்ச நாள் ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய முடியும். கைகளை வெட்டி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. கொஞ்சம் சுகரை குறைப்போம். எனக்கெல்லாம் ஆண்டவரே சுகரை குறைச்சிட்டாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, எனக்கு சுகர் இது வரைக்கும் வரல. அல்லேலூயா வரல. ஆனா இப்ப எனக்கு இப்ப இனிப்பு குடிக்கவே பிடிக்க மாட்டேங்க. கேளுங்க, இப்ப எனக்கு தனி டீ போட்ட மாதிரி இருக்கு, நான் தான் போடுறேன். பார்த்தீங்களா? உண்மையை சொல்லிட்டேன் பார்த்தீங்களா? ஏன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சம் கால் இன்னும் கொஞ்சம் சரியாகல. இப்போ டெய்லி காலையில் டீ டியூட்டி யார் டியூட்டி தான், ஏன் டியூட்டி தான். அப்போ முதல்லையே சீனியை கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கிட்டு, அதுக்கப்புறம் நான் ஒரு டம்ளர் நல்லா ஊற்றிக்கிட்டு, அதுக்கப்புறம் பிள்ளைகளுக்கு கூட கொஞ்சம் போட்டு. ஏன்னா எனக்கு இப்போ கொஞ்சம் சீனி ஆனாலே எனக்கு என்ன செய்ய முடியல. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பத்தியெல்லாம். உப்பும் அப்படிதான். இப்படிலாம் நல்லா இருக்குல்ல, லைஃப் சூப்பரா இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்? நம்ம வாழ்க்கையில நமக்குள்ள நம்ம சரீரமாகிய தேவ ஆலயத்தை நம்ம டக்குன்னு ஏதாவது ஒன்று மாத்திக்கிட்டே வரணும். அல்லேலூயா. ஒரு பிரதிஷ்டைகள் வரணும், யோசனை வரணும். ஏன்? நம்ம இன்னும் ஆண்டவருக்காக என்ன செய்யலாம், இன்னும் நம்ம எதை நம்ம பிரதிஷ்டையா வைக்கலாம், இன்னும் நம்ம எதை அர்ப்பணிக்கலாம். ஃபாஸ்டிங் கூட ஒரு நாள் போட்டா என்ன, வாரத்தில் ஒரு நாள் தானே ஃபாஸ்டிங்கா இருக்கிறோம், இன்னும் ஒரு நாள் கூட ஃபாஸ்டிங்கா இருப்போமே. ஒரு நாள் கொஞ்சம் நைட்டு உட்காந்து கொஞ்சம் ஜெபம் பண்ணி பார்ப்போமே. இது வரைக்கும் நைட்டு உட்காந்து நான் ஜெபம் பண்ணி பார்க்கல. ஆனா எத்தனை நாள் நைட்ல வீட்டுல சண்டை போட்டுட்டு நம்ம தூங்காம முடிச்சு கிடக்கும். அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கல. எத்தனை நாள் நைட் 2 பேரும் சண்டை போட்டுட்டு என்ன செய்ய மாட்டாங்க, தூங்காம கிடக்கும். இன்னைக்கு நம்ம அப்படிலாம் தூங்காம தூக்கம் வரலையே, இன்னைக்கு ஒரு நாள் தூங்காம இருந்து ஒரு ஜெபம் பண்ணி பார்ப்போமே. அல்லேலூயா. யோசனை சடுதியா அப்படியே நமக்கு புதுசா என்ன செய்யணும் தோணணும். 2 அதிகாரம் படிச்சுட்டே முடிச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரு 10 அதிகாரம் படிப்போமே. இன்னைக்கு இந்த ஏசாயாவை தொட்டுட்டோம், 66 அதிகாரம், ஒரு 30 அதிகாரத்தை இன்னைக்கு படிச்சுட்டு தான் முடிக்கணும். ஒரு வைராக்கியம். அல்லேலூயா. ஆமென். இப்போ கொஞ்சம் முழங்கால் போட்டு ஒரு 5 அதிகாரம் படிச்சு பார்ப்போமே. முழங்கால்ல நின்று இந்த பைபிளை ஒரு 5 அதிகாரம் படிச்சு பார்ப்போமே. யாராவது அப்படி எனிபடி? அவங்க பார்த்துங்க, முழங்கால படிக்கிற 2 டிக்கெட் இருக்கு, அந்த பின்னால ஒரு வேற இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. இதெல்லாம் அப்படிலாம் யோசனைலாம் நமக்கு வரவே இல்லையா பாஸ்டர்? இனிமே வரும். எழுப்புதல் வந்தா இனிமே என்ன செய்யும், வரும். என்னவாது நம்ம படிக்கணும், ஒரு டைரியை வச்சு எழுதுவோம். கர்த்தர் நம்மகிட்டையும் பேசுறாரு. புது டைரியெல்லாம் நிறைய பேர் வாங்கி கொடுக்காங்க, வாங்கி பத்திரமா வச்சிருக்கப்படாது. சில பேர் பத்திரமா செஞ்சுக்கிட்டு இருப்போம், வச்சுக்கிட்டே இருப்போம். இந்த டைரியில பிரசங்க குறிப்பு மட்டும் தான் நாங்கள் எழுதுவோம். அதுவும் ஞாயிற்றுக்கிழமை எழுதுவோம், அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை வந்தா வெள்ளிக்கிழமை எழுதுவோம், மீதி நேரம் பூரா. அப்படின்னா இந்த டைரி 4 வருஷம் ஆனாலும் என்ன செய்யாது. இப்ப டைரியில ஆண்டவர் என்னென்ன பேசுறாருன்னு எழுதுவோமே அப்படின்ட்டு. ஏன் அது மைண்ட்ல வரல? பக்கத்துல சொல்லுங்க, யோசனை புதுசா வரணும். எழுப்புதல் வந்தா கர்த்தருக்கென்று யோசனை என்ன செய்யணும், புதுசா வரணும். அல்லேலூயா. வரணும், புதுசா வரணும். புது கீபோர்டு சீக்கிரம் வாங்கணும், புதுசா வரணும். அல்லேலூயா சொல்லுங்க. புது ரிதம் போடணும், புது கார்ட்ஸ் வாசிக்கணும், இனிமே பிஜிஎம்லாம் வாசிக்கணும். அல்லேலூயா சொல்லுடா. அல்லேலூயா. ஆமா, எல்லாம் புதுசா யோசனை வரணும். இந்த கீபோர்டே தட்டிக்கிட்டு இருக்க கூடாது, இந்த லேப்டாப்பே தட்டிக்கிட்டு இருக்க கூடாது, புதுசா வரணும். அல்லேலூயா. ஆசரிப்பு கூடாரம்னு சொன்னா ஆசரிப்பு கூடாரம் படம் வந்துடணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வசனத்தை எப்படி காட்டலாம், ஹைலைட் பண்ணி காட்டணும். யோசனை என்ன, அப்படியே கர்த்தருக்குள்ள என்ன செய்யணும். எழுப்புதல் வந்தா உங்களுக்கு இந்த சிந்தனை ரொம்ப அதிகமா வரும், இந்த யோசனை ரொம்ப அதிகமா வரும். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, உங்களுக்கு எழுப்புதல் வந்துட்டான்னு கேளுங்க. யோசனை எப்படி வந்துச்சு பத்தியெல்லாம் எசேக்கியாவுக்கு. அல்லேலூயா. ஆமா, இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமைக்கு காலையில எந்திரிச்சு, வெள்ளச்சட்டை எங்க, வெள்ளப்பேட்டை எங்க, பைபிளை எங்க, டைரி எங்க, ஹேண்ட்பேக் எங்க, செருப்பு எங்க. காலையில ஒரு பெரிய யுத்தம் நடந்துதான் எல்லாம் எங்க வருது, சபைக்கு வருது. அல்லேலூயா. சபைக்கு வந்து ஆராதனை பாதி வரைக்கும் யுத்தத்திலிருந்து வெளியே வரல. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆவியானவர் வந்த பிறதான் கொஞ்சம் தூக்கம்லாம் களைஞ்சு. அல்லேலூயா. கர்த்தருக்குள்ள யோசனை சடுதியா வந்துச்சான். ஆமென். பிரசங்கத்துக்குள்ளே போக முடியாதுன்னு நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். பாருங்க, அப்போ ஜனங்களை கர்த்தர் என்ன படுத்தினாரு, தேவன் ஜனத்தை இல்ல 36
வாசிங்க முதல் பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, தேவன் உங்களை ஆயத்தப்படுத்துறாரு. ஆமென், அல்லேலூயா. ஆயத்தப்படுத்தினதை குறித்து ஜனங்களும் எசேக்கியாவும் என்ன பண்ணாங்களாம்? சந்தோஷப்பட்டாங்க. அப்படின்னா எதுக்கு? எழுப்புதலுக்கு ஆயத்தப்படுத்தினார். உங்களை கர்த்தர் இப்ப எதுக்கு ஆயத்தப்படுத்துறாரு? எழுப்புதலுக்கு ஆயத்தப்படுத்துகிறார். ஜனத்தை கர்த்தர் என்ன பண்றாரு? நீங்க சில காரியங்கள் உங்களுக்கு தெரியல, சில காரியங்களை நீங்க ரொம்ப டீப்பா யோசிக்கல. மனுஷனால சில காரியங்களை செய்யவே முடியாதுங்க. ஊழியத்தின் பாதைகளை மட்டும் மனுஷனால செய்யவே முடியாது. ஆவியானவருடைய ஒத்தாசை இருந்த மட்டும்தான் நம்ம செய்ய முடியும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நான் பாட்டு பாடிடலான்னு நினைக்கலாம், ஆமென், அல்லேலூயா. நான் பிரசங்கம் பண்ணிடலான்னு நினைக்கலாம், நான் கன்வென்ஷன் வச்சிடலான்னு நினைக்கலாம், நான் சிறு பிள்ளைகள் ஊழியம் வச்சிடலான்னு நினைக்கலாம், பல காரியங்களை நான் நினைக்கலாம். ஆனால் ஆவியானுடைய துணை இல்லைன்னா, வழி நடத்துதல் இல்லைன்னா ஒன்றும் நடக்காது. யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. அப்போ இதெல்லாம் நடக்குதுன்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் ஆயத்தப்படுத்துறாருன்னு அர்த்தம். 5 நாள் கன்வென்ஷன் வச்சு கொடுத்தாரா? எதுக்கு? ஆயத்தப்படுத்துறாருன்னு அர்த்தம். அத்தனை பேருக்கு அபிஷேகத்தை கொடுக்கிறாரா? எதுக்கு? ஆயத்தப்படுத்துறாருன்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆயத்தப்படுத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அதுக்கப்புறம் பாருங்க 30ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 2-3 வாசிங்க. முதலாவது மாதத்துல பூரா ஆலய கதவை திறந்து பழுது பார்த்து சுத்திகரித்து, 2வது மாதம் வந்த உடனே எல்லாருக்கும் இப்ப என்ன செய்யணும்? பஸ்காவை ஆசரிக்க வேண்டும் என்று 2வது மாதத்திலேயே கம்யூனியனை நடத்தணும். அப்ப இத்தனை மாசம் என்ன இல்ல? கம்யூனியன் நடக்கல. எழுப்புதல் வந்துச்சுன்னா இந்த பஸ்காவை ஆசரிக்கணும். அந்த எழுப்புதல், அந்த கம்யூனியன்ல நம்ம உண்மையும் உத்தமமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குள்ள என்ன வரும்? யோசனை வரும். பஸ்காவை ஆசரிக்கணும்னு யோசனை. அப்போ இந்த எசேக்கியாவினுடைய நான் பார்க்கிறேன், ஸ்டெப் ஸ்டெப்பா ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒவ்வொன்றா மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஆலயத்தின் கதவை திறந்தாரு, பரிசுத்தம் பண்ணினாரு, அதை பண்ணினாரு, ஆசாரியர்களை கூப்பிட்டு சொன்னாரு, எல்லாம் செஞ்சுக்கிட்டே வர்றாரு. பலி அதிகாலை ஜெபம் நடத்த ஆரம்பிச்சாரு. அடுத்தால ஸ்பெஷல் மீட்டிங் நடத்த ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் நிறைய பிரதிஷ்டைகள் நடக்க ஆரம்பிச்சது. பாத்தீங்களா? நிறைய புது யோசனைகள் பண்ணி எதை என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம்னு புதுசா வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரும் பார்க்கிறோம், பஸ்காவை ஆசரிக்க வேண்டும். கம்யூனியன் என்ன செய்யணும்? ஆசரிக்கணும். அது வரைக்கும் கம்யூனியன் என்ன செய்யல? ஆசரிக்கப்படல. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. பஸ்காவை ஆசரிக்கணும்னு சொல்லி அவங்க விரும்பினாங்க. பஸ்காவை ஆசரிக்கப்படும் போது சிலர் என்ன நினைச்சாங்க அப்படின்னா, பாருங்க 3ஆம் வசனத்தை வாசிங்க. ஆசாரியர்கள் போதுமான பேர் தங்களை, நல்லா பாருங்க, பஸ்காவுக்குன்னு தனி பரிசுத்தம் தேவை. ஆசாரியர்கள் எல்லாரும் செஞ்சு எல்லா வேலை, போதுமான பேர் பஸ்காவை எல்லா ஜனங்களுக்கும் கம்யூனியன் கொடுக்கணும். எல்லாரையும் வச்சு கொடுத்துட முடியாது, அப்படித்தானே? இப்ப நாங்க இந்த சபையில நம்ம கம்யூனியன் கொடுக்கிறோம். எனக்கு உதவிக்காக நான் ஐயா டேனியல் ராஜ் ஐயாவை அவர் உதவியா இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நாளைக்கு இந்த சபையில ஒரு 1000 பேர் வருவாங்க. ரொம்ப லேட்டா தான் 1-2 ஆமேனே வருது. ஒரு 1000 பேர் வருவாங்க. இது 1000 பேருக்கும் கம்யூனியன் கொடுக்கணும். அப்ப போதுமான ஆசாரியர் வேணுமா வேண்டாமா? வேணுமா வேண்டாமா? ஆனா அந்த போதுமான ஆசாரியர்கள் தங்களை என்ன பண்ணலையா? அப்ப எல்லாரையும் வச்சு கம்யூனியன் நினைச்ச முடியாது. கவனம் பாத்தீங்களா? அப்ப என்ன சொல்றாங்க? வசனத்தை வாசிங்க. அப்ப இன்னும் இவ்வளவு ஆலயம் திறந்தாச்சு, இவ்வளவு அதிகாலை ஜெபம் நடந்தாச்சு, உபவாச ஜெபம் நடந்தாச்சு, எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. ஆனா இன்னும் சிலர் இந்த சபைக்கு என்ன செய்யலையா? நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. அப்ப இன்னும் சிலர் சபைக்கு என்ன செய்ய மாட்டாங்க? எல்லா ஜெபத்துக்கும் வர மாட்டாங்க. இவ ஏன் பஸ்காவை ஆசரிக்கும் போது, பஸ்காவை ஆசரிக்கணும்னா ஏதோ ஏனோ தானோ ஆசரிச்சிட முடியாது. அதுக்குன்னு தனி பரிசுத்தமா அந்த சுத்திகரிப்பு கூட்டம், ஒரு உபவாச கூட்டத்தில் பங்கெடுத்து எல்லா ஜெபங்களையும் பங்கெடுத்து அவர்களை பரிசுத்தமாக்கி கொண்டாதான் பஸ்காவுக்கு என்ன செய்யணும். அங்க எருசலேமிலே இன்னும் ஜனங்கள் கூடி வராமலும் அதை செய்ய முடியாம போச்சான். பஸ்கா செய்யணும்னு யோசனை வந்துச்சு, ஆனா பஸ்காவை அங்க நடத்துவதற்கான சூழ்நிலை சபையில
பாருங்க, சபையில சில விஷயங்களை செய்யறதுக்கு நம்ம தடையா இருந்துடக்கூடாது. நல்லா கவனிங்க, நம்ம தடையா இருந்துடக்கூடாது. அங்க சில ஆசாரியர்கள் தான் பஸ்காவை ஆசரிப்பதற்கு தடையாக இருந்தார்கள். ஏன்? தங்கள் அவர்கள் என்ன செய்யல? சுத்தம் பண்ணி கொள்ளல. கைகளை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆமேன். இன்னைக்கு சபையில என்ன செஞ்சாலும் என்ன நாளும் நாங்க நிக்கிறோம் அப்படின்னு நீங்க சொல்லணும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். நாங்க நிக்கிறோம்னு சொல்லணும். ஆமேன் சொல்லுங்க. நடத்துங்கன்னு சொல்லணும். ஆமேன். அல்லேலூயா. ஆமேன். நாங்க வர்றோம், நாங்க சுத்திகரித்துக் கொள்றோம், நாங்க என்ன செய்யணும்னு சொல்லுங்க. ஆமேன். அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். இங்க பாருங்க இருந்துச்சு. அதுக்கப்புறம் அடுத்த வசனம் கூட வாசிங்க. நியாயமாய் காணப்பட்டது. இந்த பஸ்கா விஷயம் ரொம்ப டீப்பான விஷயம். பாருங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இப்போ எல்லாரும் ஸ்தோத்திரம் அந்த அந்த இந்த இந்த பஸ்காவை ஆசரிக்கணும்னு சொல்லி சொன்ன உடனே எல்லாரும் இதுக்கு ஒத்துழைக்கல. எல்லாரும் இதுக்கு என்ன செய்யல? ஒத்துழைக்கல. என்ன அப்படின்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கல 10ஆம் வசனம். அந்த அஞ்சல்காரர் எப்ராயிம் மனாசே தேசங்களில் செபுலோன் மட்டும் ஊர் ஊராக திரிந்தார்கள். ஆனாலும் அவர்கள் இவர்களை பார்த்து பரிகாசம் பண்ணினார்கள். நல்லா கவனிங்க. ஊர் ஊரா போய் என்ன வெளியூர்லயே எப்படி இருந்துட்டீங்க? எருசலேமுக்கு வர வேண்டாமா? எருசலேமுக்கு எல்லாரும் அங்கங்க போய் என்ன செஞ்சுக்கிட்டாங்க? யூடியூப்ல கேட்கறவங்களுக்கு நான் சொல்றேன், எல்லாம் வெளியூர் போனா வெளியூர்லயே இருந்துடக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரணும், நம்ம சர்ச்சுக்கு வரணும். சிலர் ஞாயிற்றுக்கிழமை வெளியூருக்கு போயிருவாங்க. பத்தில பைபிள்ல இருக்கு. ஊர் ஊராக திரிந்தார்கள். அல்லேலூயா. ஆமா, ஊர் ஊரா போய் இவங்க எல்லாரும் போய் கூப்பிடுறாங்க, வாங்க எல்லாரும் எருசலேமுக்கு வாங்க, நம்ம பஸ்காவை ஆசரிக்கிறதுக்கு ராஜா கட்டளை போட்டிருக்கிறாரு. சபையெல்லாம் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது, சுத்திகரிப்பு கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது, எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, நீங்க எல்லாரும் என்ன செய்யுங்க, வாங்க அப்படின்னு எல்லா வெளியூர்ல இருக்கிற ஆட்கள் எல்லாம் என்ன செய்றாங்க? போய் கூப்பிடுறாங்க. ஆனா அவங்க என்ன பண்ணாங்களாம்? உங்க பாசருக்கு வேலை இல்லை, உங்களுக்கும். ஆமா, அதிகாலையில் 4 மணி 5 மணிக்கெல்லாம் ஜபம் வர முடியுமா? இதெல்லாம் சாத்தியமா? 7 நாள் உபவாசம்லாம் முடியுமா? அல்லேலூயா சொல்லுங்க. சில காரியங்களை அதெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க? பாஸ்டர் அப்படித்தான் சொல்லிக்கிட்டு இருப்பாரு, அதெல்லாம் நம்ம முடியுமா? ஏதோ ஞாயிற்றுக்கிழமை போனோமா வந்தோமா, எப்பமாவது ஒரு நாள் வெள்ளிக்கிழமை இடையில போய் போனோமா வந்தோமா. அவர் அப்படித்தான் எல்லா ஜபத்துக்கும் வாங்க வாங்கன்னு சொல்லுவார். நமக்கு குடும்பம் இல்லையா? நமக்கு வேலை இல்லையா? நான் எப்படி நான் 2 பிள்ளைகளையும் நான் வளர்க்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு தெரியுமா? எனக்கு யாராவது துணையா இருக்காங்களா? என்னமோ 2 கிராமத்தை வளர்க்க மாதிரி. ஆமா, யோசனை பண்ணி பாருங்க. அவ்வளோ வேலை இருக்கு, இவ்வளோ வேலை இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு. அல்லேலூயா. நான் ஆட்டுக்குட்டி வளர்க்குறேன் பாஸ்டர், நான் களை எடுக்க போக வேண்டியிருக்கு பாஸ்டர். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு என்ன செய்யுது பாருங்க. பாஸ்டர் அவர் பாட்டில் சொல்லிக்கிட்டு தான் இருப்பார், எல்லா ஜபத்துக்கும் வாங்க, சிஸ்டர் எல்லா ஜபத்துக்கும் வாங்க, பிரதர் எல்லா ஜபத்துக்கும் வாங்க, அவர் சொல்லிக்கிட்டு தான் இருப்பாரு. பரிகாசம் பண்ணினார்கள். அல்லேலூயா. பரிகாசம் பண்ணினார்கள். அதுக்கப்புறம் ஆசேரிலும் மனாசேயிலும் செபுலோனின் சிலர், இவ்வளவு பேருக்கு ஒரு ஊரா போய் சொன்ன உடனே சிலர் என்ன செஞ்சுட்டாங்க? மனத்தாழ்மையாகி எருசலேம் சொன்னதை கேட்போம். பக்கத்தில் கேட்போம், சொன்னதை கேளுங்க. உங்களுக்கு செய்தி வரும்போது சொன்னதை கேளுங்க. கொஞ்சம் மனத்தாழ்மையாகி எருசலேமுக்கு வாங்க. இவ்வளவு ஜெபம்லாம் வச்சு கத்திக்கிட்டு இருக்காரு, ஏன் கத்திக்கிட்டு இருக்காரு? கொஞ்சம் மனத்தாழ்மையாகி கொஞ்சம் வாங்க. பக்கத்தில் கைப்பிடிச்சு கொஞ்சம் சொல்லுங்க, அதிகாலை ஜெபத்துக்கு வாங்க. சொல்ல மாட்டோன்னு இன்னும் கையை விட்டுறாதீங்க, இன்னும் கையை விட்டுறாதீங்க, அதுக்குள்ள நீங்க கை விட்டுறாதீங்க. அல்லேலூயா. இப்படி உபவாச ஜெபத்துக்கு வாங்க, சீசத்துவ கூடுகைக்கு வாங்க, பெண்கள் கூட்டத்துக்கு வாங்க. அந்த கை தனி கையா இருக்க, இந்த தனி கையே இருக்கக்கூடாது, சேர்ந்து சேர்ந்து இருக்கணும். அல்லேலூயா. ஆமா, எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, ஆனாலும் எத்தனை பேரோ பரியாசம் பண்ணிட்டாங்க. நீங்க கொஞ்சம் மன தாழ்மை ஆகி ஒழுங்கா சபைக்கு வாங்க. அல்லேலூயா. எழுப்புதல், இதுதான் எழுப்புதல் ஸ்டார்டிங்.
அல்லேலூயா சொல்லுங்க. நமக்குள்ள எழுப்புதல் வந்தா சபையில எழுப்புதல் வந்துடும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர்கள் எருசலேமுக்கு வந்தாங்க. அடுத்தது யூதாவிலும் கர்த்தருடைய வார்த்தையின்படியே ராஜாவும் பிரபுக்களும் கட்டளையிட்ட பிரகாரம் செய்கிறதற்கு பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. கர்த்தர் நம்மள எல்லாம் ஒருமனப்படுத்துறாரு. வாவ், எஸ், ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. சீக்கிரத்தில் ஃபாஸ்டிங் பிரேயர்லையும் சோறு போட்டுறணும்னு வச்சிருக்கேன். ஆமா, கொஞ்சம் மனசுல ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா, ஏதாவது ஒரு சாதம் ஒரு சாம்பார் ரெடி பண்ணிடுவோம். ஃபாஸ்டிங் ப்ரேயரை கூட 1 மணி நேரம் சரி சொன்னால் இந்த அடுத்த வாரமே வராது நிறைய. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒருமனப்படுத்திட்டு தேவனுடைய கரம் என்ன செஞ்சது? ஒருமனப்படுத்திட்டு. எழுப்புதல் வரதுக்கு முக்கிய காரணம் என்ன? சபையில் ஒரு மனம் இல்லாமல் பண்ணுதுன்னா பார்த்தீங்களா, எழுப்புதல் வரக்கூடாதுன்னு சாத்தான் தந்திரமாக அந்த ஒரு மனதை கெடுக்கிறான். புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணுச்சுன்னா நல்லா ஜெபம் பண்ணிரும். இது ஜெபம் பண்ணுனா நம்மளால இருக்க முடியாதுன்னு சொல்லி இந்த 2 பேரையும் பிரிச்சு விடு. இந்த மைனியையும் சம்மந்தியையும் பிரிச்சு விடு. இது 2 ஒன்னா சர்ச்சுக்கு சேர்ந்து போச்சுன்னா நம்மளால இருக்க முடியாதுன்னு சாத்தான் நினைக்கிறான். இந்த அக்கா தங்கச்சியை போவிடப்படாது, இந்த அண்ணன் தம்பியை ஒன்னா சேர விடப்படாது. எதுக்கு? இவன் 2 பேரும் ஒன்னா அடிக்கடி சர்ச்சுக்கு போய் என்ன செய்ய ஆரம்பிச்சிடுறான்? ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடுறான். இதனால தான் 2 பேரையும் ஒன்னு சேர, ஏன் ஒன்னு சேர விட மாட்டாங்க பத்தியில? எழுப்புதல் வருதுன்னா அடையாளம் என்ன தெரியுமா? நம்ம எல்லாரும் ஒருமனப்படுவோம். கைகளை வேற்றாமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. ஒருமனப்படுறதுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சபையில் ஏதாவது ஒரு அறிவிப்பு சொன்னா, சபையில் ஏதாவது ஒரு திட்டம் போட்டா, ஏதாவது ஒரு ஜெபம் சில காரியங்கள் சொன்னா, அதுக்கு நீங்க ஒத்துழைச்சு வந்தீங்கன்னா அதுக்கு பேர் ஒருமனம். கைகளை வேற்றி ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப இனிமேல் எல்லாரும் ஒத்துழைச்சு என்ன செய்யணும்? ஆமேன், ஒரு மனம் உண்டாகும். ஆமேன், அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் பாருங்க, ஒருமனப்படுத்திட்டு அதுக்கப்புறம் அவர்கள் பெரிய சபையாய் கூடினார்கள். அதுக்கப்புறம் 14ஆம் வசனத்தில் அவர்கள் எழும்பி எருசலேமில் உண்டான பலிபீடங்களையும் தூப பீடங்களையும் அகற்றி தாமிரபரணி ஆற்றில கொண்டு போய் போட்டார்கள். அல்லேலூயா, ஆமென். இல்லை வாக்கியாலனாலும் போடுங்க, 6 லெவலுக்கு அது ரொம்ப அதிகம். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் என்ன செஞ்சாங்க? கொண்டு போய் போட்டாங்களாம். ஆமென். பக்கத்தில் கைப்பிடிச்சா, நீங்க ஆத்துல போட வேண்டியது இருக்கா? என்ன பாஸ்டர் இப்படி கேட்டுட்டீங்க? ஆமென். எழுப்புதல் வந்தா ஆத்துல போட வேண்டியதே. டேய், ஏதாவது போட வேண்டியிருக்கா? காப்பு கீப்பு கயிறு, காப்பு கயிறு, சங்கிலி நெக்லஸ் ஏதாவது போட வேண்டியிருக்கா? இந்த வெள்ளி செயின், வெள்ளி காப்பு, கயிறு, இதெல்லாம் சில நேரத்தில் என்ன பண்ணுதாங்க? இதெல்லாம் கொண்டு போய் தாமிரபரணி ஆற்றுல என்ன செஞ்சிடணும்? போட்டுறணும். ஆமேன் சொல்லுங்க, ஆமேன். நம்ம மூக்கு குத்தலாமா, காது குத்தலாமா, கடுக்கன் போடலாமான்னு நினைக்கப்படாது. அல்லேலூயா. நீங்க அப்படி கடுக்கன் போடணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நான் பேதுருவா மாறிடுவேன். ஏன் பேதுருவா மாறிடுவேன் உங்களுக்கு தெரியுதா? காதை வெட்டிடுவேன். ஏசுநாதர் வந்தா தான் உங்க விட்ட வைக்க முடியும், கஷ்டம். இல்லைன்னா அப்புறம் ஆஸ்பத்திரியா காதை கொண்டுக்கிட்டு தான் போகணும். கவனம். கடுக்கன் போடுவோமா, மூக்கு குத்தி போடுவோமா, பங்கு வைப்போமா, இந்த மண்டையை ஒன்னா ஒரு மாதிரி தீட்டுவோமா, இதெல்லாம் நினைக்கப்படாது. அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கைகளை உயர்த்தி தம்பி மாதிரி சொல்லுங்கடா, அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, சுத்தமா பரிசுத்தமா இருக்கணும். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆமா, இதுதான் எழுப்புதலுக்கான ஒரு அடையாளம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் பாருங்க, அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாருங்க 17ஆம் வசனத்தை வாசிங்க. திரும்ப வாசிங்க. சபையிலே அநேகர், பிரசங்கம் திரும்ப திரும்ப பண்ணப்படுது, திரும்ப திரும்ப ஜெபம் இருக்கு, உபவாச ஜெபம் இருக்கு, ஆனாலும் இன்னும் சிலர் தங்களை என்ன பண்ணலையா? எவ்வளவு ஜெபத்துக்கு வந்தாலும் இன்னும் சிலர் என்ன செய்ய மாட்டாங்க? கொஞ்சம் கொஞ்சம் பக்கத்துல கையை பிடிச்சு கேளுங்களேன். என்ன கேட்க பாஸ்டர்? ஏதாவது வில்லங்கமா சொல்லிடாதீங்க பாஸ்டர். ஆமென். பரிசுத்தத்துல வளர்ந்துகிட்டே வாங்க. அல்லேலூயா. ஏங்க இப்ப நாங்க சபைக்கு வந்துட்டா சபைக்கு வர்றது இல்லைங்க முக்கியம். இவங்க எல்லாம் சபைக்கு வந்தாங்களா? சொல்லுங்க, வந்தாங்களா? ஜெபத்துக்கு வந்தாங்களா? சபையில மெம்பரா? கை தட்டி பாட்டு படிச்சாங்களா?
ஆவியில நிறைஞ்சாங்களா, ஆனா என்ன ஆகல? எத்தனை கன்வென்ஷன் வச்சாலும் சிலர் என்ன செய்ய மாட்டாங்க, மனம் திரும்பவே மாட்டாங்க. மனம் திரும்பவே மாட்டாங்க. எத்தனை கூட்டத்துக்கு வந்தாலும் அதே அதே கோபம், அதே எரிச்சல், அதே இப்படித்தானே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அநேகர், கொஞ்சம் நெஞ்ச பேர் இல்ல, சபையில ஏகப்பட்ட கூட்டம், பெரிய சபையா. ஆனா பெரிய சபையில அநேகர் சபைக்கு வந்து என்ன பண்ணிக்கொள்ளலையா. இன்னைக்கு நம்ம சில விஷயத்தை இன்னைக்கு பரிசுத்தம் பண்ணிடணும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு பரிசுத்தம் வந்துடணும். ஆமேன்னு சொல்லுங்க. எல்லாருக்குள்ளேயும் அந்த கசப்பு போயிடணும், எல்லாருக்குள்ளேயும் அந்த வெறுப்பு போயிடணும். ஆமேன்னு சொல்லுங்க. எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன ஆயிரணும், ஒப்புரவாகிரணும். அல்லேலூயா சொல்லுங்க. அவர் அப்படி பேசினாரே மன்னிக்க முடியுமா, இவங்க இப்படி சொல்லிட்டாங்களே மன்னிக்க முடியுமா, இது அப்படி நடக்கணுமே இது மன்னிக்க முடியுமா, அதெல்லாம் இல்லை. நான் கர்த்தருக்கு முன்பாக நான் என்ன பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள போகிறேன். அல்லேலூயா. எனக்கு எழுப்புதல் முக்கியம். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமா, எனக்கு மரியாதை கிடைக்கிறத விட, எனக்கு ஸ்தானம் கிடைக்கிறத விட, எனக்கு நன்மை கிடைக்கிறத விட, எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கிறத விட, எனக்கு தேவ ராஜ்யத்தின் எழுப்புதல் முக்கியம். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நான் யூதனுக்கு யூதனை போலவும் கிரேக்கனுக்கு கிரேக்கனை போலவும் அடிமைக்கானவனுக்கு நான் அடிமையை போல எல்லாருக்கும் நான் எல்லாமுமா மாறேன். கைகளை உயர்த்தி அல்லேலூயா. நான் என்ன செய்யவும் ஆயத்தம், எவ்வளவு வேண்டுமானாலும் என்னை தாழ்த்த ஆயத்தம். ஒரு எழுப்புதல் மட்டும் வரட்டும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் இயேசு பாருங்க, சீசர்களை எல்லாம் வரிசையா உட்கார வச்சாரு. உட்கார வச்சுட்டு அவர் அறையிலிருந்து கட்டியிருந்த துண்டை எடுத்து அவர் நினைச்சு எல்லாரும் காலை நீட்டுங்கன்னு சொல்லி கால்களை எல்லாம் தொடக்க ஆரம்பிச்சார். அல்லேலூயா. எப்படி இருந்திருக்கும், எப்படி இருந்திருக்கும். அல்லேலூயா. இயேசுநாதர் வந்து எல்லாரும் காலையும் அவர் தொடக்கிறார்னா எல்லாருக்கும் எப்படி இருந்திருக்கும். அவனை கூட்டிட்டு வெளியே போ. ஸ்தோத்திரம். ரொம்ப விசில் அடிக்கான். சபையில் விசில் அடிக்கப்படாது. நான் சொன்னது அந்த விசில். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். சரி, என்ன சொன்னேன்? இயேசுநாதர் காலை கழுவினார். எப்படி இருந்திருக்கு நீங்க யோசிச்சு பாருங்களேன். யோசிச்சு பாருங்களேன். அவர் எல்லாரையும் உட்கார வச்சு காலை கழுவுறாருன்னா எல்லாருடைய மனசு என்ன செஞ்சிருக்கும், அடிச்சிருக்கும். ஆண்டவரே, நீ அவரை எல்லாரும் அதை சொல்லலை, மனசுல அப்படியே புழுங்கிக்கிட்டு இருக்காங்க. பேதுருக்கிட்ட வந்தவொடனே, ஆண்டவரே என்ன கழுவப்படாது, முதல்ல நிறுத்துங்கப்பா, என்ன நீங்க என் காலை கழுவப்படாது. ஆமென். ஸ்தோத்திரம். அப்படின்னு உடனே அவர் சொல்லிட்டாரு, நான் உன்னை கழுவலைன்னா என்கிட்ட உனக்கு பங்கு கிடையாது. உடனே என்ன ஆண்டவரே அப்படின்னு சொன்ன உடனே, அப்படின்னா உங்ககிட்ட பங்கு நிறைய எனக்கு வேணும், அதனால காலை மட்டும் கழுவப்படாது, டோட்டலாக கழுவுங்கன்ட்டான். நம்ம ஆளு பயங்கரமான ஆளு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா. உடனே சொன்ன, மூழ்கினவன் முழுவதும் சுத்தமாக இருக்கிறான், இப்பொழுது இடங்கொடுன்னு சொல்லி காலை கழுவிட்டு சொல்லாரு, உங்கள் ஆண்டவரும் உங்கள் தேவனுமான நானே அதை செய்தது உண்டானா நீங்கள் அதை செய்யுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். தாழ்த்தினார், தாழ்த்தினார். ஆமென். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த சுத்திகரிப்புக்குடைய அடையாளம் என்ன தெரியுமா? தாழ்மை. என்ன நான் தாழ்த்தினாதான் நான் என்ன பரிசுத்தம் பண்ணிக்கொள்றேன்னு அர்த்தம். தாழ்மையினுடைய இன்னொரு அடையாளம் கீழ்ப்படிதல். பாருங்க, இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில வரதான் நான் என்ன ஆயிட்டே வர்றேன், அநேகர் தங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளவில்லைன்னா என்ன அர்த்தம்? அவங்க இன்னும் தங்களை தாழ்த்தவில்லை, இன்னும் தங்களை கீழ்ப்படிதலுக்கு ஒப்பு கொடுக்கவில்லைன்னு அர்த்தம். எத்தனை பேருக்கு புரியுது? கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. சரியா? அப்போ சொன்னாரு, அநேகர் தங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளாதிருந்தார்கள், ஆகையால் எல்லாரையும் விசாரிச்சாங்க. எல்லாரையும் விசாரிச்சு என்ன பண்ணாங்க, இங்க பாருங்க, சுத்தம் இல்லாம நிறைய பேர் இன்னும் கொஞ்சம் சரியில்லாம இருக்கிறாங்களே, இன்னும் கொஞ்சம் சரியில்லாம இருக்கிறாங்களா, என்னன்னு பார்த்து அவங்களுக்காகவும் என்ன செய்யணும், பலி செலுத்தணும். அவங்களுக்காகவும் பலி செலுத்தி அவங்களையும் பரிசுத்தம் பண்ண வைக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அவங்களையும் பரிசுத்தம் பண்ண வைக்கணும். அதுக்கப்புறம் பாருங்க, ஸ்தோத்திரம். 18ஆம் வசனம்.
அது ஏன் ஏன் அந்த பரிசுத்தத்தை எல்லாரும் ஒழுங்கா பண்ணணும்னு சொல்லி சொன்னாங்கன்னா, எப்ராயிம், மனாசே, எசக்கார், செபுலோன் மனுஷரில் வசனத்தை வாசிட்டாடே, ஏராளமான அநேக ஜனங்கள் தங்களை சுத்தம் பண்ணி கொள்ளாது இருந்தும் எழுதியிராத பிரகாரமாக பஸ்காவை பாத்தீங்களா, அநேகர் சுத்திகரிக்கல. சுத்திகரிக்காம எங்க வந்து எடுத்தாச்சு கம்யூனியன். ஹலோ, கவனம் கவனம். அநேகர் பலவீனப்பட்டு போவதற்கு, ஆவியிலே குற்றமனசாட்சி உள்ளவர்களாய் போவதற்கு, இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற முடியாமல் போவதற்கு காரணம் நீங்கள் இன்னும் சரியா சுத்திகரித்துக் கொள்ளாமல் பஸ்காவை ஆசரிப்பது. நல்ல கவனம், துணிகரமா எடுத்துடக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. எழுதி இராத பிரகாரமாய் அவர்கள் பஸ்காவை சாப்பிட்டுட்டாங்களாம். சாப்பிட்ட உடனே எசேக்கியாவுக்கு மனசுல அடிச்சிட்டு, ஐயோ இவன் சரியா பரிசுத்த கண்ணு வெளிப்படையாவே தெரியுது, இன்னும் இவங்க என்ன பண்ணிக்கொள்ளல சொல்லுங்க. வெளியே பார்க்கும்போதே தெரியுது நீங்க என்ன ஆவல, இன்னும் பரிசுத்தம் ஆவலன்னு வெளியே பார்த்தாலே தெரியுது. ஆனாலும் வந்து எல்லாரும் கம்யூனியன்ல அப்பத்தை வாங்கி ராசத்தை குடிச்சிட்டு எல்லாரும் போறாங்களே, இப்படி போனா அவங்க பலவீனம் ஆயிடுவாங்களே, இதனால அவங்களுடைய வாழ்க்கையில சில நேரத்தில் மரணம் கூட வந்துடலாமே, அநேகர் வியாதி உள்ளவர்களாய் மாறி விடுவார்களே அப்படின்னு சொல்லி எசேக்கியாவுக்கு ஒரு மிகப்பெரிய துக்கம் வந்துருச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு இந்த இடத்துல தான் எசேக்கியாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. நானும் எசேக்கியாவை பத்தி ஒரு மாதிரி தப்பா தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆண்டவர் உனக்கு டிக்கெட் கொடுத்தாச்சு, நீ டேக் ஆஃப் ஆகி வா அப்படின்னு சொன்னாலும் எசேக்கியா நினைச்ச மாட்டேன்ட்டாரு. போக மாட்டேன், எனக்கு ஒரு 15 வருஷம், எனக்கு நான் சீக்கிரம் சாக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் ஆண்டவர்கிட்ட அடம் பிடிச்சு 15 வருஷம் வாங்கி விட்டாருன்னு சொல்லி அவர் ஜபத்தெல்லாம் நம்ம இப்படித்தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அதை விட மேலான ஒரு சூப்பர் ஜபத்தை எசேக்கியா பண்ணியிருக்காரு. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. எசேக்கியா விண்ணப்பம் பண்ணி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரான தேவனை தேடும்படிக்கும் தங்கள் இருதயத்தை நேராக்கினவர்கள் பரிசுத்த ஸ்தலத்துக்கு ஏற்ற சுத்தாங்கம் அடையாதிருந்தாலும் கிருபையுள்ள கர்த்தர் அவர்கள் எல்லாருக்கும் மன்னிப்பாராக. வாச்சா என்ன ஜபம்! ஆண்டவரே, சுத்திகரிய சரியா சுத்தம் பண்ணாம அவன் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளாம கம்யூனியன் எடுத்துட்டு போறான். ஆண்டவரே, நீங்க உங்க கிருபையினால அவங்கள மன்னிச்சிருங்க. நாங்க உங்களுக்கு கம்யூனியன் கொடுத்துட்டு நாங்க என்ன செய்ய வேண்டியிருக்கு சொல்லுங்க பாப்போம். இந்த எசேக்கியா மாதிரி முழங்கால போட்டு, ஆண்டவரே ஒரு பலவீனம் வந்துடக்கூடாது, ஆண்டவரே ஒரு வியாதி வந்துடக்கூடாது, ஆண்டவரே மன்னிச்சிருங்கப்பா, மன்னிச்சிருங்கப்பா. எசேக்கியாவினுடைய ஜபம் எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா? அப்போ உங்க கம்யூனியன்ல நீங்க இதுவரைக்கும் நீங்க சரியா பரிசுத்தம் பண்ணாம கம்யூனியன் எடுத்ததுன்னா இதுவரைக்கும் தப்பிச்சுட்டு வர்றதுக்கு காரணம் யாருன்னு நினைக்கீங்க? உங்க பரிசுத்தத்துக்காக ஜெபிக்கிற ஒரு கூட்டம் இருக்கு. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. எசேக்கியாவின் ஜபம் சூப்பர் ஜபமா இல்லையா? ஆமென் சொல்லுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பாருங்க 20ஆம் வசனம். கர்த்தர் எசேக்கியாவின் விண்ணப்பத்தை கேட்டு கைகளை உயர்த்தி ஜனங்களுக்கு அனுகூலம் செய்தார். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு தடையும் வைக்கல, எல்லா நன்மைகளையும் ஆண்டவர் கொடுத்தார். அடுத்த வசனம் வாசிங்க. அப்படியே எருசலேமிலே காணப்பட்ட மகா ஆனந்தத்தோட ஆசரித்தார்கள். லேவியரும் ஆசாரியரும் தினம் தினம் கர்த்தருக்கென்று பேர் ஓசையாய் தொனிக்கும் கீத வாக்கியங்களாய். ஆமென். ஒரு கீபோர்டு பத்தாது, இன்னொரு கீபோர்டையும் சேர்த்து போட்டு நொறுக்கணும். பேரோசை போட்டிருக்கு பாருங்க, பேரோசை. அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு கீபோர்டு போடாது, 2 பேரும் ஒரே கீபோர்டு வச்சிருக்கான், 2 பேரும் ஒரே ஸ்கேல அமுக்குதான், 2 பேரும் ஒரே தாளத்தை போடுதான். எப்படியோ சத்தத்தை கூட்டுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பஸ்காவை 7 நாள் அளவும் பேரோசையோடு போட்டிருக்கா. உங்க பைபிள் அப்படி இருக்கா? தம்பி உங்க பைபிள் இருக்காடா? செல்வம் உன் பைபிள் இருக்கா? பேரோசையோடு. அங்க பார்க்கப்படாது, உன் பைபிள் ஒன்று டிவியை பார்க்கப்படாது, உன் பைபிளை பார்க்கணும். அல்லேலூயா. பேனாவை கையில வச்சு அண்டர்லைன் பண்ணணும். பேரோசை இருக்கா அந்த வசனத்துல? கர்த்தருக்கென்று பேர் ஓசையாய் தொனிக்கும் கீபோர்டுகளால் கர்த்தரை துதித்துக் கொண்டிருந்தார்கள். உங்க பைபிள்ல கீபோர்டுகளால் இருக்கா?
கீபோர்டுகளால் இருக்கா? இன்னும் பேடு கீடுலாம் கிட்டார்லாம் என்ன செய்யணும்? வரணும். அல்லேலூயா, ஆமென். வீணையே விழி, சுரமண்டலமே விழி. நான் அதிகாலையில் என்ன செய்வேன்? வாட்ஸ்அப்பை எடுத்து நோண்டுவேன். அது எல்லாத்துக்கும் ஞானஸ்நானம் கொடுக்கணும். அல்லேலூயா. இனிமேல் சபையில் யாரும் போனை எடுத்து பேசக்கூடாது. ஸ்ட்ரிக்ட் இன்னைக்கு ஆர்டர், சரியா? அப்படி இல்லைன்னா நான் பிடுங்கி கொண்டு காணிக்கப்பட்டியில் போட்டுருவேன், சரியா? ஆமென். நீங்கள் அம்மா உங்களுக்கு யார், நான் சொல்றேன், சபை நடக்கிற நேரத்தில் இயேசுநாதர் மட்டும்தான் கூப்பிடணும். அது இப்படியே கூப்பிடுவார். அவர் வாட்ஸ்அப்பில் ஃபோனில் கூப்பிடவே மாட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமாம், பிறகு பாஸ்டர் அதை சொல்லிட்டார் இதை சொல்லிட்டாருன்னு சொல்லப்படாது. ஏன்னா எங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கு. ஆமென். உங்களை மண்டையில் கொட்டவுக்கு அதிகாரம் இருக்கு. தீத்து 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. தீத்து 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. இவைகளை நீ பேசி போதித்து சகல அதிகாரத்தோடு என்ன செய்ய? காட்டிந்துகொள். ஆமா, சில விஷயத்தை கூப்பிட்டு என்ன செஞ்சிடணும்? கைகளை உயர்த்தி, நீ அப்படி செய்யப்படாதா, இப்படி செய்யப்படாதா, இப்படித்தான் செய்யணும்னு பைபிள் சொல்லுது. இதை குறித்து நீ பேசி நீ போதித்து சகல அதிகாரத்தோடும், அதே வசனத்தை போடு, கடிந்துகொள். ஒருவனும் உன்னை பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த போனை எடுத்துக்கிட்டு அப்படி நான் போன் வருதுன்னு அப்படி போற, இதெல்லாம் இருக்கப்படாது. இனிமே அப்ப எது அசட்டப்ப? ஒருவனும் உன்னை அசட்ட பண்ண அது எப்படி கொடுத்து பார்த்துக்கிட்டு இருக்க முடியும்? எப்படி பார்த்துக்கிட்டு இருக்க முடியும்? ஒருவனும் உன்னை அசட்ட பண்ண இடம் கொடுக்காத, இடம் கொடுக்காத. யாரா இருந்தாலும் போனை பிடிங்கிரு அப்படின்னு அடுத்த வரியில இருக்கு. உங்க பைபிள்ல இருக்கா? கவனம். இனிமேல் ஒன்னு சுவிட்ச் ஆஃப், இல்லைன்னா சைலன்ஸு. இது ரெண்டுலையும் போட்டு பேக்குக்குள்ள உள்ள பூட்டி வச்சுட்டு வண்டிக்குள்ள எங்கேயாவது பூட்டி வச்சுட்டு வந்துருங்க. ஆமென். உங்களுக்கு அதனால பரலோகத்திலிருந்து உங்களுக்கு பெரிய பொக்கிஷம் வந்தாலும் உங்களுக்கு அது வேண்டாம். கைகளை எடுத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. கவனம், கவனம். பாஸ்டர் உங்க ஃபோன் மட்டும் அடிக்க, அது எனக்கு ஊழியம் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு விசுவாசி ஏதாவது ஒன்று வந்தா மட்டும்தான். அல்லேலூயா. ஆமாம், அதுவும் இந்த கன்வென்ஷன் அந்த மாதிரி நேரத்தில் தான் நான் அட்டன் பண்ணேன். மற்ற நேரத்தில் அடிச்ச மாட்டேன், அட்டன் பண்ண மாட்டேன். ஏன்னா கன்வென்ஷனில் பல வேலைகள் இருக்கும், பலர் என்ன கான்டாக்ட் பண்ணுவாங்க, எல்லாம் ஊழியத்துக்காகத்தான். அல்லேலூயா. ஆமாம், நான் இனிமே அதை செய்யப்படாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எல்லாரும் ஒவ்வொரு வேலையை செஞ்சுருக்கேன், நான் ஃப்ரீயாக உட்காந்துருந்தேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப எசேக்கியாவினுடைய ஜெபம் எப்படி இருக்கு பாருங்க. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. பாருங்க, ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சொல்றாங்க 22ஆம் வசனம், தரிசன காரியத்தில், கர்த்தருக்கு அடுத்த காரியத்தில் அப்படின்னா என்ன அர்த்தம்? அடுத்து சபையில என்ன செய்யணும்? இதெல்லாம் யார்கிட்ட பேசணும்? வாசிங்க. கர்த்தருக்கு அடுத்த காரியத்தில் நல்ல உணர்வுள்ள ஆள்கிட்ட தான் பேச முடியும். ஏன் பாஸ்டர் என்கிட்ட சொல்லவே மாட்டேங்காரு? ஏன் இந்த காரியங்கள் எல்லாம் ஏற்கனவே எங்களுக்கு சொல்லல? ஆண்டவர் எங்களுக்கு யார்கிட்ட சொல்லணும்னு எங்களுக்கு கத்து தருவாரு. நல்ல உணர்வுள்ள எல்லா லேவியரோடும். நல்லா கவனிங்க. அப்ப எல்லாருக்கிட்டையும் எல்லாத்தையும் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. பாஸ்டர் வந்து சொல்ல மாட்டேங்காரு, வைக்க நினைக்காதீங்க. கர்த்தருக்கு அடுத்த விஷயத்துல, தரிசனத்துக்கு அடுத்த விஷயத்துல, சபைக்கு அடுத்த விஷயத்துல நல்ல உணர்வுள்ள ஆட்கள் யாருன்னு எங்களுக்கு காமிக்கும் போது அந்த ஆட்கள்கிட்ட தான் தரிசனத்தை ஷேர் பண்ண முடியும். தெரிஞ்சுக்கோங்க. இதான் எழுப்புதல் வந்தா இதெல்லாம் சபையில இருக்கும். நல்ல உணர்வுள்ள எல்லா லேவியரோடும் எசேக்கியா பட்சமாய் பேசினான். இப்படி அவர்கள் பண்டிகையின் 7 நாள் அளவும் புசித்து ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை துதித்துக் கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. பாத்தீங்களா? துதித்துக் கொண்டிருந்தார்கள். ஆமென். கர்த்தர் நல்லவர். அப்போ இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள்
அந்த சபையில நடந்துகிட்டு. இப்ப சொல்லுங்க, சபை எழுப்புதல் சபையா இல்லையா? எசேக்கியாவின் காலத்துல எழுப்புதல் இருந்துச்சா இல்லையா? அதுக்கு முந்தின காலத்துல வேற மாதிரி இருந்துச்சு, அப்பா காலத்து ஆகாஷ் காலத்துல. ஆனா எசேக்கியா காலத்துல இப்ப எப்படிலாம் இருக்கு பாத்தீங்களா? நீங்க என்னெல்லாம் பாயிண்ட் எழுதி வச்சீங்க? கொஞ்சம் திரும்ப வாசிங்க பார்க்கலாம், திரும்ப சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது, ஆலயத்தின் கதவு திறக்கப்பட்டது, பூட்டப்பட்ட கதவு திறக்கப்பட்டு ஆலயம் புதிதாக்கப்பட்டது. இரண்டாவது, சகல அசுத்தங்களும் நீக்கப்பட்டுச்சு. மூன்றாவது, அதிகாலை ஜெபம் பலிகள் செலுத்தப்பட்டது. நான்காவது, இன்னும் திரளான பலிகளும் பிரதிஷ்டையும் உண்டானது. ஐந்தாவது, ஆயத்தப்படுத்தினா இவையோ புது புது யோசனை எல்லாம் அனுப்பிச்சு வந்துச்சு. ஆறாவது பாருங்க, பஸ்கா ஆசரிக்கப்பட்டது. நிறைய பேர் சுத்திகரிப்பு இல்லாம எடுத்தாலும் அதுக்காக அந்த ராஜா விழுந்து ஜெபம் பண்றாரு. பாத்தீங்களா? ஜெபம், எசேக்கியாவினுடைய ஜெபம். அதுக்கப்புறம் தரிசனத்தினுடைய பகிர்ந்தளிப்பு. தரிசனத்தை எல்லாம் கர்த்தர் சொல்றார். தரிசனத்தை எல்லாம் கர்த்தர் என்ன செய்றாரு? அங்க எசேக்கியா சொல்றாரு, இப்படி இப்படிலாம் என்ன செய்யணும் இருக்கு. ஆமென். நல்ல உணர்வுள்ள மனிதர்களோடு. அப்ப இதெல்லாம் நடந்துச்சுன்னா அந்த சபை என்ன சபை? சபைக்குள்ள ஒரு மனம் வந்துச்சு. ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்றீங்க இந்த மாதிரி எங்க சபை நடக்கணும் ஆண்டவரே? கைகளை உயர்த்தி, கொஞ்சம் கைகளை உயர்த்தி. ஹல்லேலூயா. கொஞ்சம் ஜெபம், கண்ண மூடி கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்களேன் ஒரு நிமிஷம். ஆண்டவரே, எசேக்கியாவின் நாட்கள்ல எப்படி நடந்திருக்குப்பா ஆண்டவரே. எல்லாரும் மகா சந்தோஷத்தோட பண்டிகையை 7 நாளும் கொண்டாடினாங்களே ஆண்டவரே. அப்பம் புசித்தாங்க, மகா சந்தோஷத்தோட ஆனந்தத்தோட கர்த்தரை துதிச்சுக்கிட்டே இருந்தாங்களப்பா ஆண்டவரே. இதுதான் மெய்யான எழுப்புதல் ஆண்டவரே. எங்க சபையில இப்படிப்பட்ட எழுப்புதல் வரட்டும். எங்க சபையில இப்படிப்பட்ட எழுப்புதல் வரட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இதெல்லாம் நடந்தாதான் சபையில் என்ன இருக்கு? வாரத்தில் அப்படியே பூட்டி போட்டுட்டு வாரத்தில் ஒரு நாள் மட்டும் வந்துட்டு. இப்போ நம்ம சபையில் பைபிள் ஸ்டடி நடக்குது புதன்கிழமை. பைபிள் ஸ்டடிக்கு வாஞ்சையா 10 பேருக்கு மேலே, 10 பேர், ஆமாம் 12 பேர் அப்படி வர்றாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன எடுக்கும் தெரியுமா? வெளிப்படுத்தின விசேஷம் எடுக்கும். ஆமாம், டேரெக்டாக நம்ம என்ன வெளிப்படுத்தின விசேஷத்தை தியானிக்கிறதுக்கே டைம் இருக்குமான்னு தெரில. அதுக்குள்ளே வருகை வந்தாலும் வந்துடும். அதனால இன்னும் நம்ம முதல்ல இருந்து ஆரம்பித்து வந்தோம்னா காலம் செல்லாதுன்னு டேரெக்டாக வெளிப்படுத்தல். ஆமென், அல்லேலூயா. ஆமாம், 2 வாரமா ஸ்தோத்திரம். பிள்ளைகளுக்கு பரீட்சைலாம் வச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ பைபிள் ஸ்டடியில் பரீட்சைலாம் நடக்கு. ஆமாம் பாருங்க. இப்போ சிலர் சொல்கிறாங்க, பாஸ்டர் டெய்லி ஜெபம் வச்சா என்ன பாஸ்டர்? நாங்கள் ரெடி தான், நாங்கள் ரெடி தான். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. சபை, எனக்கு சபையும் பூட்டவே கூடாதுன்னு தான் நம்மளும் நினைக்கிறோம். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். காலையில் ஒரு டீம் ஜெபம் பண்ணிட்டு இருந்தா, மதியானம் ஒரு டீம் வந்து ஜெபம் பண்ணணும், சாயங்காலம் ஒரு டீம் ஜெபம் பண்ணணும், நைட் ஒரு டீம் ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. இப்படிலாம் ஒரு பிரதிஷ்டையோட ஆமேன். திங்கக்கிழமை ஒரு குடும்பம் வந்து ஜெபம் பண்ணணும், செவ்வாய்க்கிழமை ஒரு குடும்பம் வந்து ஜெபம் பண்ணணும். திங்கக்கிழமை வர்றவங்க வந்து ஜெபம் பண்றீங்களா? ஆமா வர்றாரு. செவ்வாய்க்கிழமை வந்து ஜெபம் பண்றீங்களா? வந்துடணும். புதன்கிழமை வந்து ஜெபம் பண்ணணும்னு தீர்மானம் எடுத்தவங்க புதன்கிழமை வந்து ஜெபம் பண்றீங்களா? வியாழக்கிழமை வந்து நான் ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தீர்மானம் எடுத்தவங்க வியாழக்கிழமை வந்து ஜெபம் பண்றீங்களா? சனிக்கிழமை வந்து நாங்க ஜெபம் பண்ணுவோம்னு சொன்னவங்க சனிக்கிழமை வந்து ஜெபம் பண்றீங்களா? இப்படிலாம் யோசனை வரணும். இப்பதான் சபையில என்ன இருக்குன்னு அர்த்தம். எழுப்புது. இதெல்லாம் பாஸ்டர் சொல்லப்படாது. நீங்க ஜெபம் பண்ண கர்த்தருக்குள்ள நெருங்க நீங்களே இந்த திட்டத்தை போடுவீங்க. ஆவியானவர் உங்களுக்குள்ள ஏவுவார். இதுதான் எழுப்புதலினுடைய அடையாளம். அல்லேலூயா சொல்லுங்க. சரி, முக்கியமான டாபிக் பிரசங்கம் நான் அடுத்த வாரம் தான் பண்ண போறேன். இதெல்லாம் எழுப்புதலுக்கான முன்னுரை தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இந்த காலத்துல இவ்வளவு எழுப்புதல் வந்துச்சுனாலே இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், யார் வருவா? இந்த மாதிரி ஒரு சபை எழுப்புதல் அடைஞ்சு வரும்போது யார் உங்க கூட வருவா? இப்போ கர்த்தருடைய ஆவியானவர் ஏற்கனவே சபைக்குள்ள அப்படியே கிரியை செஞ்சு வரும்போது, ஒரு எழுப்புதலுக்கு சபை அப்படியே ஆயத்தமாகி வரும்போது, இப்போ சபை ஜெபத்தில் வளருது, சபை துதியில் வளருது, சபை ஊழியத்தில் வளருது, இப்போ கன்வென்ஷன்லாம் பெருசாக நடத்துது. இப்படி நடத்த ஆரம்பிக்கும் போது இப்போ சத்துருவும் உள்ள நுழையலாம். ஹலோ, தான் பாயிண்ட்டுக்கு வர்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க 32ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இக்காரியங்கள் எல்லாம் எழுப்புதல், இந்த காரியங்கள் எல்லாம் நடந்தேறி வருகையில் அசீரியா ராஜாவாகிய சனகரிப்
வந்து யூதாவுக்குள் பிரவேசித்து. சந்தோஷ் பைபிளை பாரு, 32ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாரு. அரணான பட்டணங்களுக்கு எதிராக பாளையம் இறங்கி. சாத்தான் நினைப்பான், அசிரியா ராஜாவாகிய சாத்தான் என்ன செய்வான், இப்போ இந்த சபைக்கு உள்ள நம்ம போய் எப்படியாவது உள்ள இறங்கி எப்படி ஆகிலும் நம்ம இதை நம்ம தடுத்துடணும், நம்ம வசப்படுத்தணும்னு என்ன செய்வான், நினைப்பான். அங்க நினைச்சான், இனிமே நினைப்பான். அல்லேலூயா. நினைச்சானா, நினைச்ச உடனே நல்ல பாருங்க, எசேக்கியாக்கு இது தெரிஞ்சிட்டு சபையை சின்ன பின்னமாக்க சனகரிப்பு திட்டம் போடுறான். சாத்தான் வந்து சபைக்குள்ள அந்த எழுப்புதலை தடுக்கிறதற்கு, எல்லாரையும் கெடுக்கிறதற்கு அவன் வந்து திட்டம் போடுறான்னு யாருக்கு தெரிஞ்சிடும்? பாஸ்டருக்கு தெரிஞ்சிடும். ஏன் இது நடக்கு, ஏன் இந்த பிரச்சனை இவ்வளவு பெருசாகுது, ஒய் ஒய் ஒய். ஒரு ஜூஸுக்காகவா கோவப்பட்டு போனாங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 2 இட்லி கிடைக்கலன்னா ஒரு குடும்பம் போயிட்டு, ஒரு குடும்பம், ஏன் ஒரு குடும்பத்தை பத்தி கேட்டோம், விசாரிச்சோம். அவங்க சொன்னாங்க, அந்த குடும்பம் அங்க வருதுல்ல, அதனால நாங்க வரமாட்டோம். சரி, தோத்திரம், அல்லேலூயா. பாருங்க யோசனை எப்படி பாருங்க. இப்ப தெரியுது. இப்ப எசேக்கியாவுக்கு என்ன செய்யுது? நல்லா ஜபிக்கிறவங்க, நல்லா கொடுக்கிறவங்க, நல்லா தரிசனம் உள்ளவங்க, நல்லா ஊழியம் செய்யறவங்க. ஆனா இப்ப தெரியுது, இப்ப சனகரிப்பு வந்து எப்படி ஆகிலும் எருசலேம் வந்து பிடிக்கிறதுக்கு நினைக்கிறான் அப்படிங்கறத எசேக்கியாவுக்கு என்ன செஞ்சிருது? இப்ப எங்களுக்கும் தெரியுது ஏன் இப்படிலாம் யாரெல்லாம் இப்படிலாம் நடக்குதுன்னு தெரியுது. அப்படிதானே? அல்லேலூயா. ரேகை பார்த்துக்கிட்டு இருக்கான். எப்படி என்னடா சொன்னேன், கவனிச்சியா? ஏன் இப்படிலாம் நடக்குதுன்னு எசேக்கியாவுக்கு என்ன செஞ்சுட்டு கவனம் தெரியுங்க எங்களுக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். அல்லேலூயா. நானும் பேபியும் எல்லா இடத்துல பேசுவோம். ஆமாம், நேற்று நாங்கள் 2 பேரும் பேசணும். இப்போ நேற்று முந்தானத்து பேசும்போது ஒரே ஒரு வார்த்தை நானும் சொன்னேன், அவளும் சொன்னான். எங்கள் 2 பேருக்குள்ள அப்படி ஒரு மனம். சண்டை போட்டாலும் ஒருமனப்பட்டுலாம் போடுவோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாரு தெரியுமா சொன்னா, நீ அமைதியாயிரு. நானும் கர்த்தர் என்கிட்ட அதான் சொன்னார். கைகளை வச்சு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அமைதியா எப்படிங்க ஒரே வார்த்தை அவ்வளோ அழகா பேசினாரு? நான் சொல்லலையே, கர்த்தர் அங்க சொல்லியிருக்காரு. அதே வார்த்தை எனக்கும் சொல்லியிருக்காரு. உறுதிப்படுத்துறாரு பாருங்க, அமைதியாயிரு. உங்க கணவன் மனைவிட்டு அப்படி பேசுறாரா? அமைதியா இருந்த உடனே நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணிடுவோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப பாருங்க, எசேக்கியா கண்டபோது ஊற்றுகளை தூர்த்து போட அல்லேலூயா. எப்படின்னா சில காரியங்களை செய்வோம். நம்ம ஜெபம் பண்ணுவோம். நம்ம ஜெபம் பண்ணி அவன் உள்ள வர முடியும். அவன் உள்ள வர்றதுக்கு சில வாய்ப்பு என்னன்னா, தண்ணி கிண்ணிலாம் செழிப்பா இருந்துச்சுன்னா தான் அவன் வருவான், இல்லைன்னா அவன் வரமாட்டான். அதனால நம்மளே தண்ணி என்ன செஞ்சிருவோம், தூத்து போட்டுருவோம். சில பிளான் பண்றான். இந்த சாத்தான் உள்ள வர நினைக்கிறான் பாத்தீங்களா? அந்த கேட்டை பூரா நம்ம என்ன செய்யணும், அடைக்கணும், லாக் பண்ணணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். இப்ப 2 பேர் கூடி இப்ப என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும். 2 பேர் கூடி என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும். ஆமென். நானும் ஆபிரகாமும் சேர்ந்து, ஆபிரகாமே நீங்க வாங்க, அல்லேலூயா வாங்க, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருது, நம்ம என்ன செய்வோம், அந்த கேட்டை பூட்டுவோம். அல்லேலூயா. அதை விட்டு போட்டு இந்த பிரச்சனையை பெருசாக்கிறப்படாது. சாத்தான் வர்றதுக்கு இன்னும் பெரிய வாசலை திறந்து கொடுத்துடக்கூடாது. என்ன பண்ணிடுறோம், அந்த உட்கார்ந்து அந்த சாத்தானுக்கு இடமான சில காரியங்களை, வேற சில காரியங்களை குறித்து என்ன செய்ய ஆரம்பிச்சிடுறோம், பேச ஆரம்பிச்சிடுறோம். இத்தனை பேருக்கு புரியுது? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப அவன் வரணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். சபைக்கு உள்ள வரணும், பாளையம் இறங்கிடணும், உள்ள வந்து பிடிச்சிடணும்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்க நேரத்துல நம்ம அடைக்க வேண்டியவங்களே திறந்து கொடுத்துடக்கூடாது.
கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் இன்னைக்கு சொல்றேன், யாராவது ஒருத்தர் உங்களை யாராவது ஒருத்தரை பத்தி குறை சொல்ல வந்தா உடனே கதவை அடைச்சிருங்க. குறை சொல்ல என்ன செய்யக்கூடாது? வீட்டரை பத்தி குறை சொல்லக்கூடாது, செல்வத்தை பத்தி குறை சொல்லக்கூடாது. சொல்ல வந்தாலே நிறுத்து, இந்த பேச்ச பேசாத. ஒருத்தரை பத்தி நல்ல விஷயம் இருந்தா பேசு, இல்லைன்னா பேசாத. ஏன்னா சாத்தான் இங்க திறந்த வாசலுக்கு வரான். பேசு, இன்னும் பேசு. இதைத்தானே நான் எதிர்பார்த்தேன். அல்லேலூயா சொல்லுங்க. இவன் சகோதரரோட பிளான் பண்ணி என்ன பண்ணான்? பிளான் பண்ணி அவன் இப்படிதான் உள்ள வரணும்னு நினைக்கிறான். அந்த ஊற்று கண்ணை பூரா தூர்த்து போடு, அந்த பிளானை பூரா உடைச்சிரு. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கைகளை உயர்த்தி. ஓ எஸ், நம்ம சபைக்கு விரோதமா, குடும்பத்துக்கு விரோதமா சில இடங்கள்ல சத்துரு உள்ள வர நினைக்கிறான். பாத்தீங்களா? ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால அந்த வாசல்களை அடைச்சு போடுங்க. அடைச்சு போடுங்க, உள்ள வர விட்டுறாதீங்க. ஆமென். உடனே பார்த்தான். என்ன தெரியுமா நடந்துச்சு? ஐயோ, இந்த பைபிள்ல ஃபுல்லா விளக்கம் சொல்லணும்னு எனக்கு ஆசை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உடனே அவன் பார்த்தான், உள்ள போக முடியல, ஒன்றும் செய்ய முடியல. அப்ப என்ன செய்யணும் தெரியுமா? ஆமென், ஸ்தோத்திரம். அசீரியா ராஜாக்கள் வந்து அவன் சொல்லி எல்லாத்தையும் சொன்னான். எல்லாம் சொல்லிட்டு எல்லா ஜனங்களையும் ஆயத்தப்படுத்தி சொன்னான். அவன் திடன் கொண்டு, 5 வசனம் சொல்லுங்க. யார் திடன் கொண்டு? எசேக்கியா. இவன் யார் திடன் கொண்டமா? எசேக்கியா. நீங்க எசேக்கியாவை தடப்படுத்தணும். இங்க எசேக்கியாவை சோர்ந்து போக பண்ணிடக்கூடாது. ஒரு காரியத்தை, ஒரு ஊழியத்தை, ஒரு சபையை ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு நினைச்சா அந்த எசேக்கியா திடன் கொள்ற மாதிரி நம்ம இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அவன் பார்த்தான், அவன் திடன் கொண்டு கட்டி அவைகளையும் வெளியிலுள்ள மற்ற மதிலையும் கொத்தளங்கள் மட்டும் உயர்த்தி தாவீதின் நகரத்தில் கோட்டையை பலப்படுத்தி திரளான ஆயுதங்களையும் கேடகங்களையும் பண்ணி படை தலைவரை வைத்து நகர வாசலின் வீதிகளை தன்னண்டையில கூடி வர செய்து, நீங்கள் திடன் கொண்டு தைரியமா இருங்கள், அசீரியா ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்துக்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள். எஸ், கூப்பிட்டு சொன்னான். ஆமென். இவன் முதல்ல திடனானு எல்லாரும் கூப்பிடு, வா காம்பவுண்டை கட்டு, அந்த வெளியே இருக்கிற அந்த காம்பவுண்டை கட்டு, கொத்தளங்களை கட்டு. அப்படின்னா கொத்தளங்களை கட்டி, நீங்க சென்ட்ரல் ஜெயிலில் பார்த்துருக்கீங்களா? சென்ட்ரல் ஜெயிலில் அந்த காம்பவுண்ட் சோறு பக்கத்தில் ஒரு சின்ன ரூம் மாதிரி போட்டிருப்பான். அது மேலே போலீஸ் துப்பாக்கி வச்சுட்டு நிற்பான். பார்த்தீங்களா? அப்படியே மேலே 24 hours அது காவல் நடக்கும். 8 மணி நேரம் டியூட்டி. ஒரு போலீஸ் வந்து அது பார்த்துருக்கீங்களா? துப்பாக்கி வச்சுட்டே ஒருத்தர் அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பார். நீங்கள் அப்படி கூட இருந்து போனால் பார்க்கலாம். பார்த்துருக்கீங்களா இல்லையா? அதுக்கு பேர் தான் கொத்தலாம். அது மேலே ஏறி நின்று எல்லாரையும் பார்த்துக்கிட்டே இருப்பான். எசேக்கியா சொல்கிறான், எவனும் அசீரியா ராஜா உள்ளே வந்துடக்கூடாது. அவ்வளோ வெறி நிறுத்து. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கொத்தளங்களை கட்டு, நல்ல உயர்த்தி கட்டு. போட்டுக்கல, உயர்த்தி கட்டி தாவீது நகரத்தின் கோட்டையை பலப்படுத்தி திறனான ஆயுதங்களையும் கேடகங்களையும் நல்ல அப்டேட்டான ஆயுதங்களெல்லாம் என்ன செய்யும்? வாங்கிக்கோ. அல்லேலூயா. எல்லாத்தையும் அந்த படை தலைவரைகளாம் வைத்து நகர வாசலில் தண்ணியில் கூடி வர செய்து எல்லாரையும் தடமா நீங்க ரெடியா இருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப என்னது இதெல்லாம்? என்னது பாஸ்டர் இதெல்லாம் என்னது அப்படின்னா, ஆண்டவர் சொல்றாரு, உபவாச ஜபம், இரவு ஜபம், விசேஷித்த ஜபம். கைகளை வச்சு ஆமென் சொல்லுங்க. இப்படி எல்லாரும் இவன் திடன் கொண்டு, வா நம்மளாம் ஜெபம் விடக்கூடாது. அந்த பழைய அபிஷேகம் போதாது, புதிய அபிஷேகம் வேணும் சத்ருவை எதிர்த்து நிற்பதற்கு. ஆமென். சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். ஏனென்றால் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. எபேசியர் 6:10, 11, 12 வாசிங்க. எபேசியர் 6:10. சீக்கிரம் போடுறா. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10, 11, 12. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள்.
பாத்தீங்களா? பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்கிற வசனத்தை போடு, எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வ ஆயுத வர்க்கங்களையும். என்னெல்லாம் ஆயுதம் வாசிங்க. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு. இப்ப அசீரிய ராஜா இப்படித்தான் வர பாப்பான். நீ என்ன செய்ய? போராட்டம் உண்டு. அப்ப என்னெல்லாம் ஆயுதம்? வாசிங்க வேகமா. தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும். அடுத்த வசனம் போடுறா. சகலத்தை செய்து முடித்தவர்களாய் நிற்கவும். சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்க. என்னெல்லாம்? இப்ப நீங்க எடுக்க வேண்டிய ஆயுதம் என்னது? அங்க ஆயுதத்தை கொடுத்து அவ்வளவு பேரையும் காம்பவுண்ட் சோறு மேல கொத்தளங்கள் மேல நிப்பாட்டினால இங்க சொல்றாரு ஆயுதம். என்ன ஆயுதம்? சத்தியம் என்னும். அடுத்த வசனம் போடுறாடே. இல்ல அடுத்த வசனம் போடு. உங்கள் சத்தியம் என்னும் கச்சை, நீதி என்னும் மார்க்கவசம், சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை. அடுத்த வசனம் போடல. பாத்தீங்களா? ஆயுதம்லாம் என்னது? சத்தியம். சத்தியம் என்னும், எல்லாரும் சொல்லுங்க, சத்தியம் என்னும் நீதி என்னும், அதுக்கப்புறம் சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்கிற பாதரட்சை, அதுக்கப்புறம் விசுவாசம் என்னும் கேடகம், ரட்சணியம் என்னும் தலைச்சிரா, வசனமாகிய ஆவியின் பட்டயம். இது எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளணுமா? கைகளை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க. இதைத்தான் அவன் அசீரிய ராஜா உள்ள வந்துடக்கூடாதுன்னு சொல்லி இந்த ஆயுதங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டா. அவங்ககிட்ட சத்தியம் இருக்கா? சத்தியம் தானே அவங்க கச்சை. சத்தியம் தான் அவங்களுக்கு கச்சை. ஆமீன் சொல்லுங்க. நீதி என்னும், நீதினா என்ன? கர்த்தரை தேடுவது, தேவ நீதி. நீதி என்னும் மார்க்கவசம். நீதியை செய்யறவங்களுக்கு இந்த மார்க்கவசம் இருக்கிற மாதிரி ஒன்றும் செய்யாது. அல்லேலூயா. அதுக்கப்புறம் சமாதானத்தின் சுவிசேஷம். அத சுவிசேஷம் சொல்ற. நீங்க எத்தனை பேர் செருப்பு போட்டு ரெடியா இருக்கீங்க? எங்க போனாலும் சுவிசேஷம் சொல்ல ஆயத்தமா? அல்லேலூயா. அதுக்கப்புறம் விசுவாசம் என்னும் கேடகம், ரட்சண்யம் என்னும் தலைச்சிரா, ஹெல்மெட். ரட்சிப்பு தான் நமக்கு தலைச்சிரா. அல்லேலூயா. அதுக்கப்புறம் வசனமாகிய ஆவியின் இந்த ஆயுதத்தெல்லாம் எடுத்து நிக்கணுமா? அப்பதான் சாத்தான் சபைக்குள்ள என்ன செய்ய மாட்டான்? வரமாட்டான். அப்ப சபைக்குள்ள சத்தியம் இருக்கணுமா? நீதி இருக்கணுமா? சொல்லுங்க, இருக்கணுமா? இல்ல நம்ம உலக பிரகாரமா பேசலாமா? நீங்கள் ஐஸ்வர்யவான்களாவது எப்படி? நீங்கள் சரீர சுகம் கர்த்தர் உங்களுக்கு அதை தருவார், இதை தருவார், அப்படி தருவார், கல்யாணம் முடிச்சு வைப்பார், குழந்தை 2 குழந்தை ரெட்ட பிள்ளையால தருவார். இப்படி பிரசங்கம் பண்ணணுமா? இப்ப சபையில என்ன பேசணும்? சத்தியம் இருக்கணும், நீதி இருக்கணும், சுவிசேஷம் சொல்லக்கூடிய ஆயத்தம் உள்ளவர்களா சபை மாற்றணும். நீங்க எந்த நேரமும் பாதரட்சை போட்டுக்கிறவங்களா இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ரட்சிப்பை எப்போதும் காத்துக்கொண்டு ஹெல்மெட்டா மாட்டின மாதிரி இருக்கணும். ரட்சிப்பின் சந்தோஷத்தோட இருக்கணும். அல்லேலூயா. அதுக்கப்புறம் என்னது? விசுவாசம் என்னும் என்ன வந்தாலும் என்ன ஒண்ணும் செய்ய. ஆமென். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போயிடுவான், நிற்கவே மாட்டான். விசுவாசம் என்னும் கேடகம். அதுக்கப்புறம் தேவ வசனமாகிய ஆவியன். உங்களுக்கு எவ்வளவு வசனம் தெரியுதோ அவ்வளவு சாத்தான் தூர தள்ளி போய் நிற்பான், கிட்ட வரவே மாட்டான், உங்க வீட்டுக்கிட்டே நிற்க மாட்டான். தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். இப்ப இப்படிப்பட்ட வார்த்தைகள் தான் நமக்கு கிடைக்க நமக்குள்ள ஆயுதம் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கு? பெருகிக்கிட்டே இருக்குது. ஆயுதம், சர்வ ஆயுத வர்க்கங்கள் பெருகி கொண்டே இருக்குது. அசீரிய ராஜா என்ன நினைச்சாலும் உள்ள நினைச்ச முடியாது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாம் திட்டம் பண்ணினா உடனே அசீரிய ராஜா என்ன தெரியுமா பண்ணுனா? உடனே போய் அந்த வண்ணாந்துறையில போய் நின்றுக்கிட்டான். உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? நம்ம ஊர்கள் எல்லாம் குளம் இருக்கு, குட்டை இருக்கு. அங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையில இறங்கி குளிப்பாங்க. அப்படி தெரியுமா? அப்ப ஒரு துறை என்ன துறை?
வண்ணாந்துறை. அந்த வண்ணாந்துறையில் என்ன அர்த்தம்? அவர் தான் பொதியை கொண்டு போய் வச்சுட்டு அவர் தான் துவைச்சி அங்கே காயப்போட்டு அது அவர் துறைன்னு ஒதுக்கிடுவாங்க, அவரை டிஸ்டர்ப் பண்ணப்படாது அப்படின்னு. அந்த வண்ணாந்துறையில் குளிக்க வர்ற ஆட்களை குளத்துக்கிட்ட மீட் பண்ணுறான் யாரு? அசீரியா ராஜாவினுடைய தளபதிகள் மீட் பண்ணி அங்கே போய் எசேக்கியா பேச்ச நீங்கள் கேட்காதீங்க. எங்கே மீட் பண்ணி? வண்ணாந்துறையில். உள்ள வரல, வண்ணாந்துறையில். எங்க வெளியே கொஞ்சம் போவாங்க பார்த்தீங்களா, அந்த ஆட்களை கூப்பிட்டு என்ன செய்றான்? பேசுறான். நீ எசேக்கியாவை நம்பாதீங்க, பாருங்க இப்படித்தான் அந்த பக்கத்து தேசத்து ராஜாலாம் அந்த எல்லாம் பாருங்க அப்படி சொன்னா, ஆனா கடைசியில் அந்த ஜனங்கள் எல்லாம் அவங்க எல்லாம் எங்களுக்கு அடிமையா இருக்காங்க, நாங்க தான் ஜெயிச்சோம். அந்த தேசத்து எல்லா ராஜாக்களும் பாருங்க எங்க தெய்வத்துக்கிட்ட வந்து நிக்க முடியல, எங்க ராணுவத்துக்கிட்ட வந்து நிக்க முடியல, அதனால அவங்க எல்லாரும் எனக்கு அடிமையா இருக்கிறான். அதை விட நீங்க ஒண்ணு யூதா கோத்திரம் ஒன்றும் பெரிய கோத்திரம் கிடையாது, அதனால எசேக்கியா பேச்ச என்ன செய்யாதீங்க, நம்பாதீங்க, எல்லாரும் ஒழுங்கா எங்க பின்னால வாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆட்கள்கிட்ட கூப்பிட்டு என்ன செய்யறான்? அந்த அந்த அசீரிய ராஜாவினுடைய தளபதிகள் வந்து என்ன செய்யறான்? பேசுறான். அல்லேலூயா. 2 நாளாகமா 1-2 ராஜாக்கள் அந்த ஏசாயா இந்த பகுதிகளெல்லாம் நீங்கள் வாசிச்சு பார்த்தா இதெல்லாம் தெரியும். அல்லேலூயா. உடனே பாதி பேர் என்ன பண்ணிட்டான் தெரியுமா? இவனு வந்து பேச ஆரம்பிச்சிட்டான். என்ன பாஷையில் பேச ஆரம்பிச்சிட்டான்? அவன் யூத பாஷையில் பேச ஆரம்பிச்சிட்டான். இப்படிலாம் மிரட்ட ஆரம்பிச்ச உடனே எல்லாரும் இவங்க இந்த கேட்குற ஆட்கள் சொல்றாங்க, சத்தம் போட்டு பேசாதீங்க, நீங்க சீரிய பாஷையிலேயே பேசுங்க. ஏன்னா யூத பாஷையில கேட்டா எங்க ஜனங்கள் எல்லாரும் இந்த வார்த்தையை கேட்டா என்ன ஆயிடுவாங்க? மனமடிவாயிருவாங்க. இந்த லாங்குவேஜ்ல உங்க லாங்குவேஜ்ல பேசுங்க, எங்களுக்கு தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சேச்சி வந்து மலையாளத்திலே நமக்கு பரஞ்சால் புரியும். நீங்க தமிழ்ல சொல்லி எல்லாத்துக்கும் சொல்லிடாதீங்க, புரியுதா? எந்த சேச்சி? இது தமிழ் சேச்சி தான். நம்மகிட்ட இருக்கிற தமிழ் சேச்சி இப்போ கேரளால தான் பாதி பேசுது. சரி, தோத்துரும். அல்லேலூயா. ஆமாம், சில விஷயத்தை எல்லாத்துக்கும் தெரியாமல் சீக்கிரட்டாக சொல்லுங்கள். ஏன்? மலையாளத்திலே சொல்லிடுங்க, தமிழ் சொன்னால் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும். இப்போ அவங்க பேசுகிறான், என்ன தெரியுமா பேசுகிறான்? நீ யூத பாஷையில் பேசுனா எல்லாரும் நீ மிரட்டுற சத்தத்தை கேட்டு எல்லாரும் பயந்துருவான், அதனால எனக்கு சீரிய பாஷை தெரியும், எங்ககிட்ட மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லி அவனை சொல்கிறான். அல்லேலூயா. ஆனாலும் இவன் எல்லாரையும் மிரட்டுறான். ஆமேன்னு சொல்லுங்க. இந்த சத்தத்தை இந்த வார்த்தைகளை கேட்ட உடனே எல்லாரும் அசீரியா படைகளுக்கு பயந்து தங்களை என்ன செஞ்சுட்டாங்க? போயிட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் போயிட்டாங்க. போன உடனே இங்க எசேக்கியாவும் ஒரு சிலர் மட்டும் ஆலயத்தில் வந்து என்ன பண்றாங்க? ஜெபம் பண்றாங்க. ஆண்டவரே, இந்த அசீரியா ராஜா வந்து இப்படி பண்றாங்களா ஆண்டவரே, ஜனங்களெல்லாம் சிதறடிக்கிறாங்களா ஆண்டவரே, நீங்க என்ன செய்ய, ஏதாவது ஒரு கிரியை செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி எசேக்கியா அவன் ஜெபம் பண்ணின போது, அல்லேலூயா, அப்பந்தான் கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். யூதா தேசத்துல யூதா வம்சத்தார்ல எல்லாரும் அசீரியனுக்கு பயந்து அசீரியன் சத்தத்துக்கு பயந்து போயிட்டாலும் யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் கைகளவர் வாக்குத்தத்தத்துக்கு வந்தாச்சு. யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் ஒரு சில கூட்டம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த தப்பி மீந்திருக்கிற கூட்டம் மறுபடியும் நீ பயப்படாத, அவங்க பேச்ச கேட்கிறாங்கன்னு நினைச்சு நீ பயப்படாத, மறுபடியும் அவர்கள் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள் என்று எசேக்கியாவுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறான். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய். ஆமென். வண்ணாந்துறையில வெளியே கண்டு பேசினா நிறைய பேர் பேசினா பார்த்தீங்களா? நான் சொல்றேன், நம்ம சபையை விட்டுட்டு சிலர் உங்களை வெளியே கண்டு பேசி அப்படி எப்படின்னு பேசி உங்களை மனமடி வாக்கி என்னத்தையாவது விசுவாசத்துல உங்க வலிவி போக பண்ணுவாங்க. அசீரியா ராஜா மாதிரி. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இந்த வெளியே நின்று பேசி அந்த வெளியே போய் அங்கங்க நின்று பேசுற பேச்செல்லாம் என்ன செஞ்சிடணும்? ஒருவரும் அல்லேலூயா சொல்லவில்லை என்ற போதே நீங்கள் எல்லாரும் வெளியே வண்ணாந்துறையில் பேசுகிறீர்கள் என்பது ஒரு ஊர்ஜிதமாகிறது. புரியுதா? கேட்க கேட்க என்ன ஆயிருது? அவன் இருதயம் கரைஞ்சு போச்சு. அப்ப யூதா வம்சத்தார்ல இப்படி கொஞ்சம் பேரை தசை திருப்பி அப்படியே அசீரிய ராஜா அவங்களை கொண்டு போய் அப்படியே முழு கூட்டத்தை அப்படியே வளைச்சு பிடிச்சிடலாம், அப்படியே சபையை வளைச்சு பிடிச்சிடலாம்ங்கிறது யார் திட்டம்? அசீரியனுடைய திட்டம். இதற்கு சபையில சிலர் கூட துணை போய் விடக்கூடாது. கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஏன்னா எழுப்புதல் சபை பார்த்தீங்களா, இது மேலதான் அசீரிய ராஜாவுக்கு கவனம். ஆமேன்னு சொல்லுங்க.
அவன் உடனே பாருங்க எசேக்கியா ஜெபம் பண்ணினா. ஜெபம் பண்ண உடனே கர்த்தர் சொல்றார், கவலைப்படாத, யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர்பற்றி, சில போன ஆட்கள் எல்லாம் கர்த்தர் திரும்ப வேர்பிடிக்க வச்சு திரும்ப மேலே கனி கொடுக்க வைப்பார். அல்லேலூயா. இது நடக்கும், நீ கவலைப்படாதன்னு சொல்லிட்டு, நான் தாவீது நிமித்தம் எருசலேமுக்கு ஆதரவாக இருப்பேன் என்று சொன்ன வார்த்தையை நான் நிறைவேற்றுவேன். தரிசனத்தின் வார்த்தைகள் நிறைவேறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ ஒரே ஒரு தூதனை அனுப்பினார். அந்த ஒரு தூதன் இறங்கி வந்தான். ஒரே ராத்திரியில 1,85,000 பேரை அந்த தூதன் சங்கரித்தான். நல்ல கைகளை வெட்டி சொல்லுங்க ஆமென். இந்த நாட்கள் நம்ம சபைக்கு விரோதமா, ஊழியத்துக்கு விரோதமா என்ன அசிரியர் கிரியைகள், சாத்தானுடைய வல்லமைகள் வந்தாலும் கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பி இந்த சபைக்கு விரோதமா இருக்கிற, தரிசனத்துக்கு விரோதமா இருக்கிற, ஆத்துமாக்களுக்கு விரோதமா இருக்கிற, தேவ பக்திக்கு விரோதமா இருக்கிற எல்லா சத்துருடைய கிரியைகளை கர்த்தர் அகற்றி போடுவார், சங்கரித்து போடுவார். ஒரே தூதன் அதிகாலமே பார்த்தா எல்லாம் வெட்டுண்டு கிடக்கிறான். அசீரிய ராஜா ஓடி போனா. நல்ல கவனிங்க, அசீரிய ராஜாவுக்கு பிரச்சனை நீங்க கொல்ல வேண்டாம், நீங்க துரத்தி மட்டும் விட்டா போதும். என்ன தெரியுமா நடந்துச்சு? இந்த அசீரிய ராஜாவை அவன் குடும்பத்தில் அவனுக்கு பிறந்த பிள்ளையிலே கொண்டுபிட்டு, இப்படி சொல்லட்டா, யார் மூலமா சத்துருனுடைய போராட்டங்கள் வருதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்க ஃபேமிலிக்குள்ளேயே ப்ராப்ளம் வந்துடும். புரியுதா உங்களுக்கு? ஆமென். எசேக்கியா கூட நின்னுங்க, எசேக்கியா கூட நின்று ஜெபம் பண்ணுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அந்த சனகரிப்பையும் அந்த ராஜாவை பாருங்க, வசனம் என்ன சொல்லுகிறது? அவன் கொன்று போட்டான். பாருங்க கடைசி வசனம், கடைசி வசனம் பாருங்க. அல்லேலூயா ஸ்தோத்திரம். அந்த ஸ்தோத்திரம் 1-2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் எத்தனாவது வசனமா? 37 வாசிங்க. 1-2 ராஜாக்கள் 19:37. அவன் தன் தேவனாகிய நிஸ்ரோகின் கோவிலிலே பணிந்து கொள்ளுகிற போது அவன் குமாரராகிய அத்ரமலேக்கும் சரேச்சரும் அவனை பட்டயத்தால் வெட்டி போட்டு ஆரராது தேசத்துக்கு தப்பி ஓடி போனார்கள். அவன் குமாரனாகிய எசரத்தோன் அவன் பட்டத்துக்கு வந்து, இப்ப இந்த ராஜாவை போய் கொன்னது யாரு? அவன் பிள்ளைகளே கொன்னுட்டான். அவன் சொந்த பிள்ளைகளை, அவன் சொந்த குடும்பத்தாரே என்ன பண்ணிட்டான்? கொன்னுட்டான். கவனிங்க, சபைக்கு விரோதமா யார் என்ன பிரச்சனை கொண்டு வந்தாலும் பிரச்சனை எங்க உள்ள வந்துரும்? ஃபேமிலிக்குள்ள வந்துரும். ஹலோ, ஃபேமிலிக்குள்ள வந்துரும். கவனம். அதான் அந்த சரி சத்தியம். நீங்க சத்தியத்தை நல்லா அறிஞ்சுக்கணும், பைபிள் நல்லா ஆராய்ஞ்சு படிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்களே அவங்க என்ன செஞ்சுட்டான்? கொண்டு போட்டுட்டான். ஆமீன் சொல்லுங்க. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேறுபற்றி மேலே. எத்தனை பேருக்கு இந்த சத்தியம் புரிஞ்சது? எத்தனை பேருக்கு எழுப்புதல் சபை? இப்போ பாருங்க, இதெல்லாம் நம்ம சபைக்குன்னு எழுதப்பட்டது மாதிரியே இருக்கா? கர்த்தர் எவ்வளவு திட்டமா வாக்குத்தத்தம் கொடுத்து நடக்கிற. அடுத்த வாரத்தில் சொல்ல போறேன் பாருங்க, உங்க ஒவ்வொருத்தரை பத்தி, உங்க ஒவ்வொருத்தரை பத்தி அடுத்த வாரம் வரப்போகுது. ஆமென். மதுபிதாவை குறித்த தரிசனம் என்ன வரப்போகுது? இந்தியாவை குறித்த தரிசனம் என்ன வரப்போகுது அடுத்த வாரம்? அல்லேலூயா சொல்லுங்க. ஒவ்வொருத்தரை குறித்த அடுத்த வாரம். ஆமென் சொல்லுங்க. இந்த வாரம் நம்ம சபை எப்படிப்பட்ட சபை? முழங்கால் போடுங்க.